வந்த சனமெல்லாம் குந்தணும். ஹலோ மக்களே, இன்னைக்கு நம்ம 57 செகண்ட்ஸ்னு ரீசெண்டா ரிலீஸ் ஆன ஒரு சைஃபை த்ரில்லர் படத்தை பார்க்க போறோம். இந்த படத்தை ஒரு வித்தியாசமான டைம் டிராவல் கான்செப்டை வச்சு எடுத்திருக்காங்க. பட் இந்த படத்தோட மெயின் கண்டென்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு மிகப்பெரிய மருத்துவ நிறுவனம் மருந்துங்கிற பேர்ல அடிக்டிவான மாத்திரைகளை தயாரிச்சு 1000க்கும் மேற்பட்ட அப்பாவி மக்களை கொன்னு இருக்காங்க. கம்பெனி இந்த கேஸ்ல இருந்து தப்பிக்கிறதுக்காக கம்ப்ளைண்ட் பண்ண எல்லாருமே சூசைட் பண்ணிக்கிட்டதா கேஸை டைவர்ட் பண்ணி விட்டுட, இறந்து போன மக்கள்ல தனக்குன்னு இருந்த ஒரே சொந்தமான தன்னோட ட்வின் சிஸ்டரை இழந்த நம்ம ஹீரோ அந்த நிறுவனத்தோட சாம்ராஜ்யத்தையே அழிக்கணும்னு முடிவு பண்ணி களத்துல இறங்குறான். சோ இந்த முயற்சியில அவன் ஜெயிச்சானா இல்லையாங்கிறது தான் இந்த படத்தோட ஒன்லைனர். அண்ட் இந்த படத்துல டைம் டிராவல் கான்செப்ட் இருக்குன்னு சொன்னால அதை பத்தி ஒன்லைனர்லயே சொல்லி அதை ஸ்பாயிலர் பண்ண விரும்பல. சோ இந்த வீடியோவை புதுசா பாக்குறவங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பாத்துக்கிட்டு இருக்கீங்க. கொஞ்சம் வீடியோ பார்க்கும்போதே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா எங்களுக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கும். இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம். படத்தோட ஓப்பனிங் சீனு ஏர்போர்ட்ல இருந்து தப்பிச்சு போற ஒரு தனியார் விமானத்தை போலீஸ்காரங்க சுத்தி வளைச்சு சுட்டதும் அதோட இன்ஜின் டேமேஜ் ஆகி பிளைட் நிலகுலைஞ்சு தடுமாறிக்கிட்டே போறத காட்டுறாங்க. அப்ப அந்த பிளைட்டுக்குள்ள நம்ம ஹீரோ பிராங்கோட சேர்ந்து இன்னும் சில பேர் உயிர் பயத்துல பயங்கரமா பதறிக்கிட்டு இருக்கா. அப்படியே ஒரு வாய்ஸ் ஓவர்ல ஹீரோ தன்னை பத்தியும் தன்னோட இந்த இக்கட்டான சூழ்நிலையை பத்தியும் கொஞ்சம் விளக்கமா சொல்ல ஆரம்பிக்கிறான். நம்ம பிராங்க் ஒரு சாதாரண பிளாகர், மக்களுக்கு யூஸ் ஆகிற மாதிரி ஹெல்த் சம்பந்தப்பட்ட ஆர்டிகிள் ரெடி பண்ணி அதை இவனோட பிளாக்ல போட்டு பணம் சம்பாதிக்கிறது தான் இவனோட முழு நேர வேலை. பட் இவன் இந்த மாதிரி ஒரு இக்கட்டான சூழ்நிலையில மாட்டிக்கிறதுக்கு காரணம் யாருன்னா, இவன் பக்கத்துல ஒரு கேரக்டர் இருக்கான்ல, அவனே தான். இவனோட பேரு சிக் தோரன்சன். ஒன்லைனர்ல ஒரு மெடிக்கல் கம்பெனி பத்தி சொன்னான்ல, அதோட ஓனரே இவன் தான். அண்ட் படத்தோட வில்லனும் இவன் தான். சமீபத்துல இவன் கம்பெனில தயாரிக்கப்பட்ட மருந்தால 1000க்கும் மேற்பட்ட மக்கள் சாகாம இருந்திருந்தா இன்னைக்கு ஹீரோ இந்த இடத்துல இருந்திருக்கவே மாட்டான். வில்லன் மருந்துங்கிற பேர்ல போதை மாத்திரைகளை உற்பத்தி பண்ணி அதுக்கு மக்களை அடிமையாக்கி கொஞ்சம் கொஞ்சமா கொண்டுகிட்டு இருந்தப்ப அதால பாதிக்கப்பட்ட நம்ம ஹீரோ ஒரு சாதாரண பிளாகரா இருந்துகிட்டு வெறும் 3 மாசத்துல வில்லனோட சாம்ராஜ்யத்தையே மொத்தமா அழிச்சிருக்கான். சோ அவன் அதை எப்படி பண்ணாங்கிறத ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங் வர பார்த்துட்டு கிளைமேக்ஸ்ல திரும்ப இதே இடத்துல வந்து படத்தை முடிக்கலாம். 3 மாசத்துக்கு முன்னாடி நம்ம ஹீரோ ட்ரினிட்டிங்கிற கம்பெனியோட நிகழ்ச்சி அரங்கத்துல டிக்கெட் செக் பண்ற வேலைக்கு பார்ட் டைம் ஒர்க்கரா ஜாயின் பண்ணிருக்கான். ஆனா பிராங்க் இந்த இடத்துக்கு ஜாபுக்காக வரல. இவனோட டார்கெட் இந்த கம்பெனியோட ஓனர் புரேல ஒரு டைம் ஆவது இவன் பிளாகுக்காக இன்டர்வியூ பண்ணணும்னு தான் இங்க ஏதோ திருட்டுத்தனமா பண்ண வந்திருக்கான். ஹீரோ இந்த விஷயத்துல ஆர்வமா இருக்க காரணம் என்னன்னா, இந்த கம்பெனி மெடிசனுக்கு பதிலா டெக்னாலஜியை வச்சு மக்களோட ஹெல்த்தை நார்மலைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. சோ அந்த ஒரு விஷயத்தை பத்தி அவர்கிட்ட பல கேள்விகளை கேட்டு அதை தன்னோட பிளாக்ல போடதான் இவனும் பல மாசமா ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கான். பட் இவன் ஒரு சின்ன பிளாகர்ங்கிறதுனால அதுக்கான வாய்ப்பு இப்ப வர கிடைக்கல. இப்ப ஹீரோ அந்த இடத்துக்கு கொஞ்சம் லேட்டா வரும்போது அங்க இருந்த சூப்பர்வைசர் கார்டை ஸ்கேன் பண்ணு, சட்டப்பட்டனை போடுன்னு ஓவரா சீன் போட இந்த இடத்துல தான் நம்ம படத்தோட ஹீரோயின் ஜெயிலாவை மீட் பண்றான். நம்மால இந்த வேலைக்கு புதுசுங்கிறதால சூப்பர்வைசர் என்ன சொல்றான்னு புரியாம கொஞ்சம் தடுமாறும் போது ஜெயிலா தான் கண்ணாலேயே சிக்னல் கொடுத்து கொஞ்சம் ஹெல்ப் பண்ணா சூப்பர்வைசர் இங்க வரப்போற ஆடியன்ஸோட கையில இருக்கிற பேண்டை ஸ்கேன் பண்ணி கிரீன் சிக்னல் வந்தாதான் அவங்கள உள்ள அனுப்பணும்னு இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் கொடுத்து முடிச்சதும் எல்லாரும் ஒவ்வொரு என்ட்ரன்ஸ்ல நின்று வேலையை ஸ்டார்ட் பண்றாங்க. அப்ப கூட ஹீரோ ஒழுங்கா ஸ்கேன் பண்ணாம கொஞ்சம் சொதப்பும் போது சூப்பர்வைசர் பக்கத்துல வந்து மொக்க பண்ண நம்ம ஆளுக்கு ஷேம் பப்பி ஷேம் ஆகுது. அதுக்கப்புறம் வேலையெல்லாம் முடிச்சிட்டு ஐடி கார்டை ரிட்டர்ன் பண்ண போறப்ப சூப்பர்வைசர் நீலாம் இனிமே இந்த பக்கமே வந்துடாதன்னு ஓவரா மொக்க பண்ண ஹீரோக்கு சப்போர்ட்டா ஜெயிலா வந்து எல்லாரும் முன்னாடியும் அவனை பயங்கரமா மொக்க பண்ணிட்டு போடா தொன்னு போய்கிட்டே இருக்கா. நம்ம ஆளுக்கு ஜெயிலாவோட இந்த துணிச்சல் ரொம்ப பிடிச்சு போக அவ கூட நல்லபடியா பேசி இன்ட்ரோ பண்ணிக்கிட்டு ஓப்பனா டின்னருக்கு போலாமான்னு கேக்குறான். என்னடா ஒரு பொண்ணை பார்த்து கொஞ்ச நேரத்துல இந்த மாதிரி கேக்குறானே, அவன் என்ன சொல்லுவான்னு பார்த்தா நீ ஃப்ரீயா இருந்தா இப்பவே போலாம்னு ஜெயிலாவும் படுவேகமா இருக்க. நம்மால் கொஞ்சம் தயங்கிக்கிட்டே இல்ல நான் இங்க வந்ததே புரேலோட பிரசன்டேஷனை பார்க்கதான்னு அவளுக்கு புரிய வச்சு அப்புறமா மீட் பண்ணலாமான்னு கொஞ்சம் ரெக்வஸ்டாவே கேட்டதும் ஒரு ஹோட்டல் பேரை சொல்லி 5:30க்கு வர சொல்லிட்டு போறா. இப்ப ஹீரோ அந்த பிரசன்டேஷன் ஏரியாக்கு போகணும்னாலே இவனுக்குன்னு ஒரு ட்ரைபேண்ட் வேணும். சோ தலைவன் அதுக்கு என்ன ஐடியா வச்சிருக்கான்னு பார்த்தா பிரிவிருன்னு ரெஸ்ட் ரூமுக்கு போய் ஆண்டின்னு யாரையோ தேடிக்கிட்டு இருக்கேன். ஆன்டி இல்லைங்க, ஆண்டி ANDY ஓகேவா. இந்த ஆண்டி வேற யாரும் இல்லைங்க, நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்டு தான். ப்ரொஃபஷனலா பார்த்தா இவன் ஒரு ஹேக்கர். ஆனா இப்போதைக்கு இந்த மாதிரி பிரசன்டேஷன் மேட்ச் நடக்கிற ஏரியாலலாம் அந்த ஆடியோ கண்ட்ரோல் பண்ணுவாங்கல்ல, அதுதான் இவனோட முழு நேர வேலை. சைடுல இந்த மாதிரி காசுக்காக ஹேக்கிங் வேலையும் பார்த்துக்கிட்டு இருக்கான். ஹீரோ அவன் கொடுக்குற ட்ரைபேண்டை வாங்கிட்டு இது ஒர்க் ஆகுமான்னு விசாரிக்கும் போது அது எப்படி எனக்கு தெரியும், நீயே செக் பண்ணி பார்த்துக்கன்னு பீதியை கிளப்ப இவனும் இதை விட்டா வேற வழி இல்லைன்னு நேரா ஸ்டேஜோட பேக் என்ட்ரன்ஸ்ல இருக்கிற செக்யூரிட்டி கிட்ட போய் ஸ்கேன் பண்றதுக்கு கையை காட்டுறான். அப்ப ஸ்கேன் மிஷின்ல எரர் வந்துகிட்டே இருக்க ஒரு செகண்ட் இவனுக்கு அப்படியே குப்புன்னு வேர்க்கும் போது நல்ல வேலையா கிரீன் சிக்னல் வந்துரும் பாருங்க. அப்பதான் இவனுக்கு உசுரே வரும். அதுக்கப்புறம் அங்க இருந்து யார் கண்ணிலையும் படாம ஸ்டேஜ் கிட்ட போறப்ப அந்த இடத்துக்கு வந்த ஒரு கார்ல இருந்து முக்காடு போட்ட ஒரு ஆள் இறங்கினதும்
பார்த்ததும் இவன் கொஞ்சம் பதறி போய் அங்க இருந்த ஸ்கிரீன் பின்னாடி ஒளிஞ்சுக்கிறான். அப்ப அந்த காருக்குள்ள இருந்து இவன் இன்டர்வியூ பண்ணணும்னு ஆசைப்பட்ட இந்த கம்பெனியோட ஓனர் புரேலே இறங்கி ஸ்டேஜை நோக்கி வந்துகிட்டு இருக்க இவன் டபக்குன்னு ஸ்கிரீனை க்ளோஸ் பண்ணி சைலண்டா ஒளிஞ்சிருக்கும் போது அந்த மனுஷன் நேரா இவங்கிட்ட வந்து கரெக்டா ஸ்கிரீனை ஓபன் பண்ணி பாத்துறாரு. பிராங்க் அவரை பார்த்ததும் பதறி போய் ஐயா நான் உங்களை இன்டர்வியூ பண்ணதான் இவ்வளவு தூரம் வந்தேன், என்ன எதுவும் தப்பா நினைக்காதீங்கன்னு வளரும் போது அப்படியே அவன் வாயில கைய வச்சு பின்னாடி இருந்த அந்த முக்காடு போட்ட ஆளை பார்த்து ஹூ அண்ட் வை இந்த விஷயத்தை நல்லா நோட் பண்ணிக்கங்க. இவனை பார்த்த புரேல் இவன் யாரு ஏன் இந்த ரெண்டே விஷயத்தை மட்டும்தான் அந்த முக்காடு போட்ட ஆள் கிட்ட கேட்கிறாரு. இவர் எதுக்கு இந்த கேள்வியை கேட்கிறாரு அண்ட் பார்க்க வித்தியாசமா இருக்கிற அந்த முக்காடு போட்ட ஆள் யாருன்னா கதை போற போக்கல பார்க்கலாம். இப்ப புரேல் அந்த முக்காடு போட்டவனை பார்த்து அந்த விஷயத்தை கேட்கும்போது ஹீரோ அவர் கையில ஒரு வித்தியாசமான மோதிரம் இருக்கிறத நோட் பண்ண நம்மால் போட்டிருக்கிற ட்ரைபேண்ட் கூட அவனோடது இல்லைன்னு கண்டுபிடிச்சு அடுத்த வார்த்தை அவனை பேச விடாம ஷோக்கு டைம் ஆச்சுன்னு அவர் பாட்டுக்கு போய்கிட்டே இருக்காரு. ஹீரோ அந்த ரிங்க பார்த்ததை புரேலும் நோட் பண்ணிட்டு இது வேற பேசுறதுக்கு டிஸ்டர்பன்ஸா இருக்கும்னு வேணும்னே அந்த ரிங்க கலட்டி பாக்கெட்ல போட்டுக்கிட்டு ஸ்டேஜுக்கு போய் பேச ஆரம்பிக்கிறாரு. அப்ப ஆடியன்ஸ்க்கு நடுவுல வில்லங்கிட்ட வேலை பார்க்குற ஒரு செக்யூரிட்டி மட்டும் அவனோட மேனேஜருமே உட்காந்து இவரை குறுகுறுன்னு பார்த்துக்கிட்டு இருக்க இவரோட கம்பெனியும் பார்மசி சம்பந்தப்பட்டதுன்னு நான் ஆல்ரெடி சொன்னேன்ல அதை பத்தின ஃபுல் டீடைல் இங்க தான் நமக்கு கிடைக்குது. நம்ம புரேலோட ட்ரினிட்டிங்கிற கம்பெனி பார்மசி சம்பந்தப்பட்டது தான். ஆனா இவங்க தயாரிப்புல மெடிசன் கிடையாது. சொல்லப்போனா மனுஷனோட உடம்புல நார்மலா வரக்கூடிய பிரச்சனைகளை மெடிசன் இல்லாம டெக்னாலஜி மூலமா சரி பண்ற மாதிரியான விஷயங்களை தான் இவங்க புதுசா கண்டுபிடிச்சிட்டு இருக்காங்க. அது எப்படி டெக்னாலஜியால மனுஷனோட ஹெல்த்தை சரி பண்ண முடியும்னு கேட்டீங்கன்னா இங்க வர்றதுக்கு முன்னாடி ஆடியன்ஸ் போட்டிருந்த ட்ரை பேண்ட் எல்லாம் ஹீரோ உள்பட பல பேர் ஸ்கேன் பண்ணாங்கல்ல அந்த ட்ரை பேண்ட்ல தான் அந்த டெக்னாலஜி அடங்கி இருக்கு. ஒன்ஸ் இந்த ட்ரை பேண்டை ஒருத்தர் போட்டுக்கிட்டா அது அவங்க நரம்பு மண்டலத்தோட கனெக்ட் ஆகி உடம்புல வரக்கூடிய சின்ன சின்ன பேசிக்கான பிரச்சனைகள் எல்லாம் சரி பண்ணும். பொதுவா இந்த மாதிரி சின்ன சின்ன பிரச்சனைகள் தானே பெரிய பிரச்சனைக்கு ஆரம்ப புள்ளியா இருக்கு. சோ இதை ஸ்டார்டிங்லயே தடுத்துட்டா 90% நோய் இல்லாத ஒரு வாழ்க்கையை நிம்மதியா வாழ முடியும்னு ப்ரூவ் பண்ணிருக்காங்க. இப்ப கூட பிசிக்கல் ஹெல்த்தோட சேர்த்து மென்டல் ஹெல்த்தையும் நார்மலா வச்சுக்கக்கூடிய ஒரு புது ட்ரை பேண்டை இன்ட்ரோடியூஸ் பண்ண மக்கள்லாம் ரொம்ப சந்தோஷப்பட்டு ஆரவாரத்தோட அதை வரவேற்கிறாங்க. இவரோட அந்த புது ட்ரை பேண்ட் நமக்கு நார்மலா வரக்கூடிய பிபி சுகரை கண்ட்ரோல் பண்றது மட்டும் இல்லாம ட்ரக் அடிக்ஷன் மாதிரியான பிரச்சனைகள் இருக்குல்ல அதுல இருந்து மக்கள் வெளியே வர நினைச்சா கூட அதுக்கும் இது பயங்கர சப்போர்ட்டா இருக்கும்னு சொல்றாரு. புரேலோட இந்த டெக்னாலஜில இருக்கிற நல்ல விஷயம்னு பார்த்தா மனுஷங்க மெடிசன் எடுத்துக்காமலே ஹெல்த்தை நார்மலா வச்சுக்க முடியும். ஆனா இதுல இருக்கிற கெட்ட விஷயம் என்னன்னா இதை எலைட் பீப்புள் அதாவது பணக்காரங்க மட்டும்தான் இதை யூஸ் பண்ண முடியும். நார்மலா இருக்கிற மிடில் கிளாஸ் லோ கிளாஸ் மாதிரியான பீப்புள்ஸ்லாம் இதை வாங்க சான்ஸே இல்ல. அந்த அளவுக்கு இது பயங்கர காஸ்ட்லி. இப்போ இந்த பக்கம் புரேல் ஸ்டேஜ்ல பேசிக்கிட்டு இருக்கும்போது இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ உள்ள வந்த பேக் என்ட்ரன்ஸை காட்ட அங்க இருந்த செக்யூரிட்டி இன்னொரு செக்யூரிட்டியை மட்டையாக்கிட்டு கையில கன்னோட வந்து புரேல கொல்ல பாக்குறான். அப்ப நம்ம ஹீரோ சடனா யோசிச்சு பக்கத்துல இருந்த தள்ளு வண்டியை வேகமா தள்ளிட்டு போய் அவன் மேல மோதி புரேல காப்பாத்திர மத்த செக்யூரிட்டி எல்லாம் வந்து அவனை லாக் பண்ணதும் அதை பார்த்து ஆடியன்ஸ்ல இருக்கிற மொட்டையும் வில்லனோட மேனேஜரும் பம்புறத பார்த்தா இது எல்லாமே வில்லனோட பிளான் மாதிரி தான் தெரியுது. இப்ப புரேல் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகி யாரா வாங்குற மாதிரி நம்மால மிரண்டு போய் பார்க்க ஹீரோ கீழே விழுந்து அவரோட புது கண்டுபிடிப்பு எடுத்து கொடுத்து தெரியாம தள்ளி விட்டேன்னு மன்னிப்பு கேட்கறான். அப்ப இவரும் சிரிச்சுக்கிட்டே இவனுக்கு நன்றி சொல்லிட்டு நீ என்கிட்ட இன்டர்வியூ கேட்டல உன்னோட கை சரியானதும் நானே உனக்கு அப்பாயின்மெண்ட் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு போக அவர் போனதும் ஒரு மேனேஜர் வந்து இவங்கிட்ட இருந்த போலி ட்ரை பேண்டை வாங்கிட்டு நீ வந்த முறை தப்பா இருந்தாலும் நல்ல விஷயம் பண்ணிருக்கன்னு பாராட்டிட்டு போறாரு. பிராங்கால அவன் பண்ண விஷயத்தை அவனாலேயே நம்ப முடியல. சரி போலீஸ் கேஸ்னு பிரச்சனை வராம போச்சு அது வரைக்கும் சந்தோஷம்னு நின்னுட்டு இருக்கும்போது ஸ்டேஜோட ஃப்ளோர்ல ஒரு ரிங் இருக்கிறத பாக்குறான். இந்த ரிங் வேற எதுவும் இல்ல நம்ம புரேல் போட்டிருந்த அதே ரிங் தான். ஸ்டேஜ் ஏறதுக்கு முன்னாடி அதை பாக்கெட்ல வச்சிருந்திருப்பாரு. அந்த செக்யூரிட்டி பிரச்சனை பண்ணப்ப கீழே விழுந்துருச்சு போல. இப்ப பிராங்க் அதை கையில எடுத்து கார் கிட்ட போன புரேல பாக்குறப்ப அந்நேரம் ஜெயிலா கூட டின்னர் அட்டன் பண்ணணும்னு அவன் போன்ல அலாரம் அடிக்க ஐயோ இதை மறந்துட்டமேனு போனை பாக்கெட்ல வச்சுட்டு ரிங் மேல இருந்த பிளாக் ஸ்டோனை டச் பண்ணதும் அப்படியே டைம் ரிவர்ஸ் ஆகி கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இவங்கிட்ட பேசிக்கிட்டு இருந்த மேனேஜர் அதே டைலாக ரிப்பீட் பண்ணிட்டு போவார் பாருங்க. இவன் என்ன நடக்குதுன்னு புரியாம அப்படியே மிரண்டு போறான். மேனேஜர் போனதும் பழையபடி கீழே கிடந்த ரிங் எடுத்து பாக்குறப்ப அதுல இருந்த பிளாக் ஸ்டோன் ஒயிட்டா மாறி இருக்கு. பட் ஃபியூ செகண்ட்ஸ்ல அது திரும்பவும் பிளாக்கா மாறிடுது. ஹீரோ இந்த மேட்டரை பார்த்ததும் அதை அப்படியே ஒரு துணியில சுத்தி பாக்கெட்ல வச்சுக்கிட்டு ஜெயிலா வர சொன்ன ரெஸ்டாரண்ட்டுக்கு போய் இந்த ரிங்கை டெஸ்ட் பண்ணணும்னு சுத்தி நடக்கிற விஷயங்களை மைனூட்டா வாட்ச் பண்றான். அப்போ ஒரு வெயிட்ரஸ் வந்து என்ன ரொம்ப நேரமா வெயிட் பண்றீங்கன்னு இவங்கிட்ட பேச்சு கொடுத்து ரிங் நல்லா இருக்குன்னு அதை டச் பண்ண வர எங்க அவ தொற்றுவாளோன்னு பதறி போய் இவன் அந்த கருப்புகளை டச் பண்ணதும் அப்படியே டைம் ரீசெட் ஆகி ஒரு நிமிஷத்துக்கு முன்னாடி நடந்த விஷயம் எல்லாம் அப்படியே திரும்ப நடக்குது. பிராங்க் இதை பார்த்ததும் இந்த ரிங்குக்கு உண்மையாவே பவர் இருக்குன்னு புரிஞ்சுக்கிட்டு அதுல இருக்கிற கல்லு ஒயிட்டா இருக்கும்போது டச் பண்ணி பார்க்க வழக்கமா நடக்கிற அந்த டைம் டிராவல் நடக்கல. சோ கல்லு பிளாக்கா இருந்தா மட்டும்தான் அதை ரிப்பீட்டடா யூஸ் பண்ண முடியும்னு தெளிவா புரிஞ்சுக்கிறான். இதுக்கப்புறம் இது எக்ஸாக்டா எவ்வளவு நேரம் பின்னாடி கொண்டு போகுதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக போன்ல டைமரை செட் பண்ணிட்டு திரும்பவும் அந்த கல்லை டச் பண்ண கரெக்டா 57 செகண்ட்ல டைமர் ஸ்டாப் ஆனதும் இதால 57 செகண்டுக்கு நம்மள டைம் டிராவல் பண்ண வைக்க முடியும்னு புரிஞ்சுக்கிறான். அண்ட் இதனால தான் இந்த படத்துக்கு 57 செகண்ட்ஸ்ங்கிற டைட்டிலையும் வச்சிருக்காங்க. அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் இந்த ரிங்கால 57 செகண்ட் பின்னாடி கொண்டு போக முடியுமே தவிர 57 செகண்ட் முன்னாடி கொண்டு போக முடியாது. சோ இந்த விஷயத்த நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இப்ப ஹீரோ அந்த ரிங்கோட பவரை பார்த்து மிரண்டு போய் உட்கார்ந்து இருக்கும்போது அங்க வந்து ஜெயிலா இவன் கையில மோதிரத்தை பார்த்ததும் என்னடா எனக்கு ப்ரொபோஸ் பண்ண போறியான்னு கலாய்க்க ஐயோ அப்படிலாம் இல்ல நீ தான் பார்க்க ரொம்ப அழகா இருக்கன்னு நங்கூரத்தை போடுறான். ஜெயிலாக்கு இவன் புரேல காப்பாத்தின விஷயம் தெரிஞ்சிருக்கு. இப்ப அதை சொல்லி காட்டி ஹீரோ கூட டின்னர் அட்டன் பண்ணணும்னா அழகா தான் வந்தாகணும்னு சொல்லும்போது அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்ல ஜஸ்ட் அந்த
சுச்சுவேஷனுக்கு நான் ரியாக்ட் பண்ணேன், அவ்வளவுதான் கொஞ்சம் தன்னடக்கத்தோட பேசுறான். அதுக்கப்புறம் வெளியே வந்து ரெண்டு பேரும் இவங்களை பத்தி பேசிக்கும் போது ஜெயிலா தன்னை பத்தி என்ன சொல்றான்னா, தன்னோட பேஷனே பெயிண்டிங் தானும், கூடிய சீக்கிரம் நிறைய பெயிண்டிங்ஸ் ரெடி பண்ணி ஒரு ஆர்ட் கேலரியை ஓபன் பண்றது தான் தன்னோட ட்ரீம்னு சொல்ல, ஹீரோவும் தான் ஒரு ரைட்டர்னு சொல்லி ஹெல்த்தை பாதிக்கக்கூடிய டெக்னாலஜிஸை பத்தி நிறைய ஆர்டிகல்ஸ் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கிறதா சொல்றான். ஜெயிலாக்கு இவனோட சோசியல் ஆக்டிவிட்டி எல்லாம் பார்த்து ரொம்பவும் பிடிச்சு போக ரெண்டு பேரும் அப்படியே கிஸ் பண்ணிக்கிறாங்க. ஹீரோக்கு இவளை ரொம்பவே பிடிச்சு போகுது. பயவளைங்க எப்படி சேட்டை பண்ணுது பாருங்க. காலையில இன்ட்ரோ பண்ணிக்கிட்டாங்க, ஈவினிங் மீட் பண்ணிக்கிட்டாங்க, இப்ப அடுத்த லெவலுக்கே போயிட்டாங்க. அட இது கூட பரவாயில்லைங்க, இதுக்கப்புறம் நம்மளால அப்படியே வீட்டுக்கு கூட்டிட்டு போய் அங்க ஒரு வேலை பார்ப்பான் பாருங்க. இதுதான் படத்துல பயங்கர காமெடியா இருக்கும். இப்ப ரெண்டு பேரும் கிஸ் பண்ணிக்கிட்டே பெட்ரூமுக்கு போறப்ப அங்க இருந்த கபோர்ட்ல ஒரு ஹேண்ட்பேக்கை பார்த்ததும் ஜெயிலா அது யாரோடதுன்னு கேட்டு கொஞ்சம் அப்செட் ஆக உடனே மோதிரத்தோட பவரை யூஸ் பண்ணி டைமை ரிவர்ஸ் பண்ணிட்டு அகைன் ரூம்குள்ள வரும்போதே அவ கண்ணில் படாத மாதிரி கபோர்டை லாக் பண்றான். சரி இந்த பிரச்சனை முடிஞ்சதுன்னு அப்படியே பெட்ல படுக்கிறப்ப சைட்ல வேற ஒரு பொண்ணோட போட்டோ இருந்ததை பார்த்ததும் அகைன் ஜெயிலா கொஞ்சம் அப்செட் ஆக மறுபடியும் பவரை யூஸ் பண்ணி அந்த போட்டோவை அவ பார்க்காத மாதிரி கமுத்துட்டு அடுத்த கட்ட வேலையை ஸ்டார்ட் பண்றான். அப்ப ஜெயிலா ஃபன் பண்றதுல ஏதோ வித்தியாசமா பண்ண சொல்லி கேட்க நம்மால் திருதிருன்னு முழிச்சதும் திரும்ப அவ அப்செட் ஆகிறா, திரும்பவும் மோதிரத்தை யூஸ் பண்றான். இப்படியே விடிய விடிய பவரை யூஸ் பண்ணி அவளுக்கு பிடிச்ச மாதிரிலாம் நடந்து ஓவரா சந்தோஷப்படுத்துறான். அட பாவி, எப்படிப்பட்ட டெக்னாலஜியை எந்த விஷயத்துக்கு போய் யூஸ் பண்ணியிருக்கான் பாருங்க. பயவுலைக்கு எப்படிதான் இந்த மாதிரிலாம் யோசனை வருமோ தெரியல. சரி இப்ப கதைக்கு வருவான். இப்ப இதுக்கப்புறம் அப்படியே படத்தோட வில்லனை காட்டும்போது நம்மால் புரேல காப்பாத்தின வீடியோவை பார்த்துட்டு இதெல்லாமே புரேலோட மார்க்கெட்டிங் பிளானா இருக்குமான்னு மேனேஜர் கிட்ட விசாரிக்க, அடப்பாவி அப்ப இந்தால அவரை கொல்ல பார்க்கல போலங்க, நாம தான் தப்பா புரிஞ்சுக்கிட்டோம். இப்ப மேனேஜர் நம்ம பிராங்க பத்தின ஃபுல் டீடைல சொல்லி பிளாக்ல ஹெல்த் சம்பந்தப்பட்ட ஆர்டிகல்லாம் அவன் போட்டுக்கிட்டு இருக்கிறதாவும் இப்ப புரேல காப்பாத்தினதால ஆள் ரொம்ப ஃபேமஸ் ஆயிட்டதாவும் சொல்ல, இதை கேட்ட வில்லனுக்கு ஹீரோ இவனோட கம்பெனியை பத்தி சில ஆர்டிகல்லாம் எழுதினா நல்லா இருக்கும்னு தோணுது. பட் அதே நேரம் ஸ்டேஜ்ல நடந்த விஷயம் புரேலோட பிளானா இருக்குமோன்னு கொஞ்சம் டவுட் ஆகி அங்க இருந்த செக்யூரிட்டி மொட்டை கிட்ட ஹீரோவை கொஞ்ச நாள் ஃபாலோ பண்ணி அது பொய்ன்னு தெரிஞ்சா அதுக்கப்புறம் இவங்கிட்ட கூட்டிட்டு வர சொல்லி ஆர்டர் கொடுக்குறான். இதுக்கப்புறம் அடுத்த நாள் காலையில ஜெயிலாவை காட்டும் போது இங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கா. நைட் எத்தனை தடவை பவரை யூஸ் பண்ணி என்னென்னலாம் பண்ணானோ தெரியல, உனக்கு மைண்ட் ரீடிங்லாம் தெரியுமாடா, எப்படி அந்த மாதிரிலாம் பண்ணன்னு பயங்கரமா பாராட்டுறா. அப்ப ஹீரோ அப்படிலாம் ஒண்ணும் இல்ல, உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னு ஏதோ விட்டு போட்டு சமாளிக்க பார்க்க அந்நேரம் வெளியே ஏதோ சத்தம் கேட்டதும் என்னடா அதுன்னு எட்டி பார்த்தா போலீஸ் இவன் காரை அப்படியே அலேக்கா டோ பண்ணி தூக்கிட்டு போயிட்டு இருக்காங்க. பிராங்க் இதை பார்த்துட்டு ஐயோ போச்சுரான்னு அவசர அவசரமா பேண்ட்டை போட்டுக்கிட்டு அந்த வண்டியை பிடிக்கலாம்னு வெளியே வர ஜஸ்ட் மிஸ்ல வண்டி மிஸ் ஆனதும் இதுக்கு போய் மோதிரத்தோட பவரை யூஸ் பண்ணி திரும்பவும் அந்த வண்டியை ஜட்டியோட வந்து பிடிக்க பார்க்கறான். பட் அப்பயும் முடியல. இது போக வீட்டு சாவியை வேற மறந்து வச்சுட்டு வந்துட்டான் போல. ஜட்டியோட ரோட்ல நின்று ஜெயிலான்னு அலறிக்கிட்டு இருக்கும்போது இதெல்லாம் நம்ம வில்லனோட செக்யூரிட்டி மட்டும் ஜாலியா கார்ல உட்காந்து வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கான். ஹீரோ கிட்ட இப்ப அந்த காருக்கு உண்டான ஃபைனை கட்டி வெளியே எடுக்க சுத்தமா காசு இல்ல. மேபி புரேலாவது இன்டர்வியூ கொடுத்தா மட்டும்தான் அதை ஒரு ஆர்டிகிளா ரெடி பண்ணி ஏதாவது நியூஸ் பேப்பருக்கு கொடுத்து காசு பார்க்க முடியும். பட் அதுவும் காரை வெளியே எடுக்கிற அளவுக்கு பத்துமான்றது சுத்தமா தெரியல. பிராங்க் இந்த மேட்டர்லாம் ஜெயிலா கிட்ட சொல்லி புலம்பும் போது அந்நேரம் டிவில ஒரு கசினோவை பத்தின அட்வர்டைஸ்மெண்ட் வர இருக்கிற பிரச்சனைக்கெல்லாம் தேவையான காசை ரெடி பண்றதுக்கு ஒரு தரமான ஐடியா சிக்குது. இதுக்கப்புறம் ஜெயிலா அங்க இருந்து கிளம்புனதும் நேரா ஒரு கசினோக்கு தான் போறான். அங்க போனதும் டிவில பார்த்த அதே கேம் ஏரியாக்கு போய் கையில இருந்த அமௌண்ட்டை கட்டி ஏதோ ஒரு நம்பர்ல சும்மா பேருக்கு பெட்டு கட்டுறான். அப்ப இவன் சொன்ன நம்பருக்கு பதிலா வேற ஒரு நம்பர்ல பால் விழுந்ததும் அப்படியே அந்த நம்பரை நோட் பண்ணிக்கிட்டு ரிங்கோட பவரை யூஸ் பண்றான். இப்ப 1 மினிட் முன்னாடி போனதால கரெக்டா பெட் கட்டுற டைமுக்கு வந்ததும் பால் எந்த நம்பர்ல விழுந்ததோ அந்த நம்பரை சொல்லி பெட் கட்டா கரெக்டா பால் அந்த நம்பர்ல விழுந்து இவன் ஜெயிச்சிடறான். இப்படியே இவன் அடுத்தடுத்த ரவுண்ட் ஜெயிச்சுக்கிட்டே இருக்க இவனை சுத்தி ஒரு கூட்டமே கூடியிருது. இதை நம்ம வில்லனோட செக்யூரிட்டி மொட்டையும் தூரத்துல இருந்து வாட்ச் பண்ணிட்டு இருக்கான். இதுக்கப்புறம் நம்மால இதே போலப்பா டெய்லியும் கேசினோக்கு போறது, ரிங்கோட பவரை யூஸ் பண்றது, பணம் சம்பாதிக்கிறதுன்னு பயங்கரமா காசு பார்க்க ஆள் பண பிரச்சனையெல்லாம் சரி பண்ணி புது கார்லாம் வாங்கி வீட்டையே வேற மாதிரி மாத்திடுறான். நம்மால இதே மாதிரி அடுத்தடுத்து டெய்லியும் கேசினோக்கு போய் சம்பாதிக்கிறப்ப அங்க இருந்த செக்யூரிட்டி எல்லாம் இவன் எப்படி ஜெயிக்கிறான்னு புரியாம நம்மால தனியா வாட்ச் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்ப ஒரு நாள் இவன் வழக்கம் போல ஜெயிச்சுட்டு ஜாலியா வெளியே வரும்போது மண்ட மேலேயே ஒன்னு போட்டு லாக் பண்ண வழக்கம் போல ரிங்கோட பவரை யூஸ் பண்ணி உள்ள இருக்கும்போதே அவங்கள டைவர்ட் பண்ணிட்டு தப்பிக்க பாக்குறான். பட் அப்பையும் பயப்பட மாட்டிக்கிட்டு நல்லா ஊமை குத்து வாங்குது. இப்ப ரெண்டு பேரும் இவனை போட்டு திங்குன்னு சாணி மிதிச்சு எப்படா ஜெயிக்கிறேன்னு விசாரிக்கும் போது அந்த இடத்துக்கு நம்ம வில்லனோட செக்யூரிட்டி மொட்டை என்ட்ரி கொடுத்து கெத்து காட்டா சரி போய் தொலை, இனிமே இந்த பக்கமே வராதுன்னு வான் பண்ணிட்டு போறாங்க. அதுக்கப்புறம் மொட்டை ஹீரோக்கு சாண்ட்விச் எல்லாம் வாங்கி கொடுத்து எப்படா இந்த அளவுக்கு கரெக்டா கெஸ் பண்ற, நீ கெஸ் பண்ண ஒரு ஸ்பின் கூட மிஸ் ஆகல, எல்லாத்துலயும் நீ ஜெயிச்சுக்கிட்டே இருந்தா அதை எப்படி உன்னால பண்ண முடிஞ்சதுன்னு கேட்கும்போது ஹீரோ அதெல்லாம் ஒன்றும் பெரிய விஷயம் இல்ல, எல்லாம் என்னோட லக்கு தான் சொல்ல என்கிட்ட கூட சொல்ல மாட்டியா, கமான் பாய் இது நமக்குள்ள ரகசியமா இருக்கும்னு இவன் எவ்வளவோ கேட்டோம். அதெல்லாம் ஒண்ணும் இல்லைன்னு அவன் சொல்லும் போது சரி இவன் உண்மையாவே லக்கி தான் போலன்னு நம்பி வில்லனை பத்தி பேச ஆரம்பிக்கிறான். மொட்டை வில்லனோட பேரை சொல்லி அவர் உன்னை பார்க்க பிரியப்படுறாருன்னு சொல்லும் போது அவ்வளவு பெரிய மனுஷன் என்ன எதுக்கு பார்க்க நினைக்கிறாருன்னு கேட்க ஒன்னும் இல்ல, அவர் கம்பெனிக்கு இப்ப மார்க்கெட்ல கொஞ்சம் கெட்ட பேர் அதிகமாகி போச்சு, அதனால உன் மூலமா பாசிட்டிவா சில ஆர்டிகல் ரெடி பண்ணி போடதான் உனக்கு ஒரு ஆஃபரோட அவர் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறதா சொல்றான். இவன் சொல்ற அந்த நெகட்டிவ்ங்கிற விஷயம் எதை பத்தினா வில்லனோட கம்பெனில தயாரிச்ச ஒரு மருந்தால 1000க்கும் மேற்பட்ட அப்பாவி மக்கள் இறந்து போயிருப்பாங்க. இந்த விஷயம் நம்ம ஹீரோக்கும் தெரியும். அதனால இவன் கொடுத்த ஆஃபருக்கு முடியாதுன்னு மூஞ்சில் அடிச்ச மாதிரி பதில் சொல்லிட்டு கிளம்ப மொட்டையும் அதுக்காக பெருசா டென்ஷன் ஆகாம எப்பவாவது மனசு மாறினா இந்த இடத்துல வந்து பாருன்னு வில்லனோட கார்டை மட்டும் கொடுத்துட்டு போறான். இதுக்கப்புறம் அடுத்த சீன் ஜெயிலா நம்மளோட வீட்டுக்கு வர வீட்டுல பார்த்தா புது டிவி, சோஃபா, அது இதுன்னு கேசினோல ஜெயிச்ச பணத்தை
பணத்தை வச்சு ஏகப்பட்டதை வாங்கி போட்டிருக்கான். இதெல்லாம் பார்த்து ஜெயிலா ஒரு பக்கம் மிரண்டு போறா. இதுக்கடுத்து மெயில் செக் பண்ணணும்னு இவனோட லேப்டாப்பை கேட்கறப்ப இவனும் அதை யூஸ் பண்ணிக்கன்னு எடுத்து கொடுக்க வால்பேப்பர்ல வேற ஒரு பொண்ணோட போட்டோ இருக்கவும் ஜெயிலா இது யாரு என்னன்னு விசாரிக்கிறா. இந்த போட்டோல இருக்கிறது வேற யாரும் இல்ல, நம்ம ஹீரோவோட ட்வின் சிஸ்டர் தான். 4 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஆக்சிடென்ட் ஆகி ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணப்ப பெயின் கில்லருங்கிற பேர்ல நம்ம வில்லனோட கம்பெனில தயாரிச்ச ஒரு மாத்திரையை கொடுத்தப்ப அதுவே அவளுக்கு யமனா மாறி இருக்கு. ஆக்சுவலா அது ஒரு பெயின் கில்லர் தான், ஆனா வலி வேகமா குறையணுங்கிறதுக்காக வில்லனோட கம்பெனில அதோட இன்கிரீடியன்ட் லெவல ஓவர் டோஸ் பண்ணிருக்காங்க. அதால அந்த மாத்திரை பெயினை குறைக்கிறது மட்டும் இல்லாம ஒரு வித போதையை கொடுத்து பல பேர் அதை அடிக்ஷனுக்கு உள்ளாக்கி உயிரையே பறிச்சிருக்கு. ஹீரோ இதுக்கு முன்னாடி நியூஸ் பேப்பர்ல தான் வேலை பார்த்துக்கிட்டு இருந்திருக்கான். பட் எப்ப அந்த மருந்தால இவனோட சிஸ்டரை பறி கொடுத்தானோ அப்ப இருந்த ஹெல்த் சம்பந்தப்பட்ட ஆர்டிகளை தனிப்பட்ட முறையில ஒரு பிளாக ஓபன் பண்ணி அதுல ரொம்ப சீரியஸா போட்டுக்கிட்டு இருந்திருக்கான். இப்ப ஜெயில இதெல்லாம் கேட்டு நீ தாண்டா உண்மையான ஆக்டிவிஸ்ட்னு நம்மளால பாராட்ட, நானே ஆதாரம் கிடைக்காம தடுமாறிக்கிட்டு இருக்கேன். சரியான ஆதாரம் கிடைச்சதுன்னா அவனை வச்சு செய்யலான்னு தான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஆனா அந்த பக்கம் என்னன்னா இந்த விஷயத்தெல்லாம் சமாளிக்க அவனுக்கு பாசிட்டிவா நான் வந்து ஆர்டிகல் ரெடி பண்ணணும்னு எனக்கே ஆள் விட்டு பேச்சுவார்த்தை நடத்துறான்னு கொஞ்சம் கடுப்போடையே சொல்றான். அதுக்கப்புறம் ஜெயிலா கிட்ட இதெல்லாம் நான் கொஞ்சம் சீக்கிரட்டா பண்றேன், தப்பி தவறி கூட வெளியே ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட யார்ட்டையும் சொல்லிடாதன்னு சொல்ல, ஹே அதெல்லாம் நான் யார்கிட்டையும் சொல்ல மாட்டேன், சொல்லப்போனா இதெல்லாம் எனக்கு ஹீரோரிசமா தெரியுதுன்னு இவ சொன்னதும் பிராங்கும் இதை கேட்டு கொஞ்சம் ஹாப்பியா ஃபீல் பண்ணி இவளுக்காக வாங்கி வச்ச பெயிண்டிங் சம்பந்தப்பட்ட திங்ஸ் எல்லாம் காட்டுறான். ஹீரோயின் அதை பார்த்து செம்ம குஷியாகி எப்படி இதெல்லாம் வாங்கணும்னு ஷாக் ஆகும்போது இதுக்கே அசந்தா அப்படின்னு இவன் வாங்கின புது காரை காட்டா இவளுக்கும் அதுல சந்தோஷம் தான். ஆனா முதல்ல போய் அதை பார்க்கிங்ல விடுறா, இல்லனா வழக்கம் போல வந்து எவனாவது தூக்கிட்டு போயிட போறான்னு மொக்க பண்றா. அதுக்கு ஹீரோவும் நீ சொல்றது கூட சரிதான்னு பேசிக்கிட்டு இருக்கும்போது நம்ம புரேல் கிட்ட இருந்து போன் கால் வர அதை அட்டன் பண்ணி என்ன விஷயம்னு கேட்டா, நீ என்கிட்ட இன்டர்வியூ கேட்டல அதுக்கான டைம் வந்துருச்சுன்னு அவர் சொன்னதும் ஐயா எப்ப வரணும்னு மட்டும் சொல்லுங்க, அதுக்காக தான் காத்துக்கிட்டு இருக்கேன்னு ரொம்ப சந்தோஷப்படுறான். அப்ப புரேல் இவங்கிட்ட நீ ஃப்ரீயா இருந்தா இப்ப கூட மீட் பண்ணலாம்னு சொல்ல, என்னது இப்பவான்னு இவன் எதிரில் பார்க்கும்போது அங்க ஆல்ரெடி அந்த முக்காடு போட்ட பைய காரோட இவனுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஹீரோவும் கிடைச்ச வாய்ப்பை விட்டுறக்கூடாதுன்னு அந்த கார்ல ஏறி நேரா புரேலோட வீட்டுக்கு போக அங்க போனதும் போர்ட் ரூம்ல வச்சு இன்டர்வியூ கொடுத்ததுக்காக இவனும் காப்பாத்தினதுக்காக அவரும் மாத்தி மாத்தி நன்றி சொல்லிக்கிறாங்க. புரேல் ஹீரோவை மீட் பண்ணதுக்கு அப்புறம் இவனை பத்தின ஃபுல் டீடைல கேதர் பண்ணி ஹீரோ MIT-ல படிச்சுட்டு இவன் அக்கா கூட சேர்ந்து பயோடெக் கம்பெனி ஆரம்பிச்சது, அதுக்கப்புறம் இவன் அக்கா அந்த மெடிசனால இறந்து போனது, இப்ப இவன் ஜெயிலா கூட பழகிறது உள்பட எல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சிருக்காரு. ஹீரோ நம்மளை பத்தி இவ்வளவு தெரிஞ்சு வச்சிருக்காருன்னு மிரண்டு போய் உட்கார்ந்துருக்க புரேல் இவனுக்கும் ஜெயிலாக்கும் கிஃப்டா 2 ட்ரை பேண்டை ஃப்ரீயா கொடுக்குறாரு. பிராங்கும் அதை பார்த்துட்டு ஏதோ பெரிய கிஃப்ட் கிடைச்ச மாதிரி ரொம்ப சந்தோஷப்பட சரி இன்டர்வியூக்கான கேள்வியை கேளுன்னு சொன்னதும் நம்மால் முழுக்க முழுக்க அவரோட தயாரிப்பான அந்த ட்ரை பேண்ட்ஸை பத்தி தான் கேள்வி கேட்பான். இந்த படத்தோட கதைக்கும் ட்ரை பேண்ட்ஸுக்கும் பெருசா கனெக்ஷன் இருக்காது, பட் இருந்தாலும் இவங்க பேசுற விஷயத்த லைட்டா பாத்திரலாம். பிராங்க் அவர்கிட்ட கேட்டதுல ரொம்ப முக்கியமான கொஸ்டின் என்னன்னா, இந்த ட்ரை பேண்ட்ஸால காயப்பட்ட மனிதர்களோட வலியை குறைக்க முடியுமா, வலி நிவாரணியா அதை பயன்படுத்த முடியுமான்னு ஒரு கேள்வி கேட்க, இந்த கேள்வியே முதல்ல தப்பு. வலி எங்க இருந்து உருவாகுது, ஆக்சிடென்ட் நடந்தா தானே உருவாகுது, அப்ப ஆக்சிடென்ட்லாம் ஏன் நடக்குது அப்படின்னு ஒரு கேள்வி கேட்பாரு பாருங்க. இவன் அப்படியே மிரண்டு போயிருவான். அதாவது இவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, மன அமைதி இல்லைன்னா தான் அந்த இடத்துல ஒரு விபத்து நடக்கும். இன்கேஸ் மனசுல எந்த விதமான குழப்பமும் டென்ஷனும் இல்லாம இருந்தா அந்த இடத்துல விபத்துகளே நடக்காது. சோ இவர் தயாரிக்கிற ட்ரை பேண்ட் மனுஷங்களுக்குள்ள இருக்கிற ஸ்ட்ரெஸ்ஸை குறைச்சு அவங்கள எப்பவுமே ரிலாக்ஸா வச்சுக்குங்கிற மேட்டர் தான் இந்த பாயிண்ட் மூலமா சொல்ல வராரு. ஒன்ஸ் ஒருத்தர் எப்பவுமே ரிலாக்ஸா இருந்தா அங்க விபத்தும் நடக்காது, வலியும் ஏற்படாது. சோ இவருடைய ட்ரை பேண்டோட நோக்கமே விபத்துகளை தடுத்து வலிகள் வராமலே பண்றதுதான். இதுக்காக அது மனித மூளையை கண்ட்ரோல் பண்ணணும்னு நினைக்காதீங்க. ஜஸ்ட் நரம்பியல் ரீதியா மனுஷங்களை எப்பவுமே ஆக்டிவா வச்சுக்கும். ஏதாவது ஒரு டென்ஷன் இருந்தா கூட அதை அமைதிப்படுத்தக்கூடிய ஹார்மோன்ஸை ஆட்டோமேட்டிக்கா சுரக்க வைக்கும். இது நேச்சுரல் தான், இதால மக்களுக்கு எந்த விதமான ஆபத்துமே இல்ல. ஹீரோ அவர் சொன்னதெல்லாம் கேட்டு மெர்சலாகி ட்ரை பேண்டுக்கு பின்னாடி இருக்கிற டெக்னாலஜி எப்படி சாத்தியப்பட்டதுன்னு கேட்கும்போது இவரும் ஆஃப் த ரெக்கார்டா பல விஷயங்களை சொல்லுவாரு. பட் அந்த அளவுக்கு நம்ம டீடைலா இதுக்குள்ள போக வேண்டாம். இப்ப 2 பேரும் பேசிக்கிட்டே வெளியே வரும்போது இவங்கிட்ட அந்த ரிங் இருக்கிற விஷயம் புரேலுக்கு தெரியுமோன்னு ஒரு டவுட் வருது. ஏன்னா இவரோட பேச்சும் பார்வையும் அந்த ரிங்கை வச்சு அடுத்து இவன் என்ன பண்ண போறாங்கிற எதிர்பார்ப்போட இருக்கிற மாதிரியே இருக்கும். இப்ப கூட ஹீரோ அவனோட உண்மையான நோக்கத்தை மறந்து வேற ஏதோ பண்ணிக்கிட்டு இருக்கிறதா சூசகமா ஏதோ சொல்லும் போது என்ன சொல்ல வரீங்கன்னு கேட்டதும் சக்தியோ டெக்னாலஜியோ எதுவா இருந்தாலும் நாம அதை நம்மளோட ஆசைகளுக்காக மட்டும் இல்லாம நியாயத்துக்காகவும் பயன்படுத்தணும்னு ஸ்ட்ராங்கா ஒரு பாயிண்ட சொல்றாரு. பிராங்கும் இதை பத்தி டீப்பா யோசிச்சு நாம ஏன் அந்த தொரன்சனை போய் மீட் பண்ணக்கூடாது, என்னதான் நடக்குதுன்னு பாத்திரலாமேன்னு அடுத்த நாளே அவனோட வீட்டுக்கு போறான். ஹீரோ இங்க வந்ததும் மொட்டை தான் வெல்கம் பண்ணி இவனை உள்ள கூட்டிட்டு போக அங்க பிள்ளை இவனை பார்த்ததுமே ஆகா ஓகோன்னு புகழ்ந்து தள்ளி புரேல வேற காப்பாத்திருக்க, உண்மையாவே நீ ஹீரோ தான் வேற லெவலுக்கு ஐஸ் வைக்கிறான். ஆக்சுவலா இவனை பொறுத்தவரை நம்ம பிராங்க் யாரோ ஒருத்தன், ஆனா ஹீரோவை பொறுத்தவரை தனக்குன்னு இருந்த ஒரே ஒரு அக்காவை கொண்ட மிகப்பெரிய எதிரியே இந்த வில்லன் தான். இன்கேஸ் இந்த மாதிரி நம்மளால தொடவே முடியாத ஒரு எதிரிய இவ்வளவு பக்கத்துல பார்க்க ஒரு வாய்ப்பு கிடைச்சா நம்மள மாதிரி சாதாரண மனுஷன் எப்படி ரியாக்ட் பண்ணுவோம், டப்புன்னு முதல்ல மூஞ்சில ஒரு குத்து விட்டு ஜஸ்ட் அந்த சின்ன ஆசைவாத தீர்த்துக்குவோம்ல. ஹீரோவும் அதே மாதிரி ரியாக்ட் ஆகி அவன் பண்ண பித்தலாட்டத்தெல்லாம் சொல்லி அவனை வெறுப்பேத்தி ஒரே ஒரு டைம் இவனோட ஆசைக்காக நங்குன்னு மூஞ்சில ஒரு குத்து விட பின்னாடி இருந்த செக்யூரிட்டி அவனை டைட்டா லாக் பண்ணதும் அப்படியே மோதிரத்தோட பவரை யூஸ் பண்ணி டைமை ரீசெட் பண்ணிடுறான். இப்ப 1 நிமிஷம் டைம் முன்னாடி வந்ததும் வில்லன் பேசிக்கிட்டு இருக்கும்போது பாதியிலே ஸ்டாப் பண்ணி அவன் சொல்ல வேண்டிய அத்தனை டயலாக்கையும் அச்சு பிசராம அப்படியே வரிசையா சொல்லுவான்
சொல்லுவான் பாருங்க, வில்லன் அதை பார்த்து அப்படியே மிரண்டு போயிருவான். யோ உனக்கு என்ன மைண்ட் ரீடிங் தெரியுமா, நான் பேச நினைச்சதெல்லாம் அப்படியே சொல்றேன்னு சொல்லும்போது ஹீரோ அவனே சிரிக்கிற மாதிரி காமெடியா சில விஷயங்களை சொல்லி லைட்டா இம்ப்ரெஸ் பண்றான். என்னதான் மொட்டை ஆல்ரெடி ஹீரோவோட திறமையை பத்தி இவங்கிட்ட சொல்லியிருந்தாலும் இப்ப நேர்ல ஹீரோவோட வித்தையை பார்த்த பிறகு இவனால நம்பவும் முடியல, நம்பாம இருக்கவும் முடியல. அதனால தொரன்சன் இப்ப என்ன பண்றான்னா ஒரு டெஸ்ட் வைக்கிறான். இவன் வைக்கிற டெஸ்ட்ல ஹீரோ பாஸ் பண்ணிட்டா இவன் கம்பெனிக்காக ஹீரோ எழுத போற ஆர்டிகளுக்கு $1,00,000 சம்பளம் தருவான். அதே பிராங்க் இந்த டெஸ்ட்ல தோத்து போயிட்டா இவனுக்கு வேலை கன்ஃபார்ம், ஆனா போய் சொன்னதா மொட்டைய வேலையை விட்டு தூக்கிடுவன்னு ஒரு செக் வைக்கிறான். இது ஒன்னும் ஆக்ஷன் படத்துல வர மாதிரியான சீரியஸ் டெஸ்ட் எல்லாம் இல்ல, சும்மா ஜஸ்ட் ஃபன்னுக்காக பண்றது தான். பிராங்க் இந்த டெஸ்ட்டுக்கு ஓகே சொல்லி இப்ப என்ன விஷயம்னு கேட்க, இப்ப நான் விசில் அடிக்க போறேன், அப்படி நான் விசில் அடிச்சா அடுத்து என்ன நடக்க போகுதுங்கிறத நீ கரெக்டா கெஸ் பண்ணி சொல்லணும்னு சொன்னதும் நீங்க விசில் அடிச்சதுக்கு அப்புறம் என்ன நடக்குதுன்னு சொல்லணும் அவ்வளவுதானு சொல்லிட்டு நீங்க விசில் அடிச்ச அடுத்த செகண்டே வீட்டுக்குள்ள இருக்கிற உங்க டாக் ஓடி வந்து உங்க மடியில ஏறி உட்காந்துக்கும், அப்புறம் உங்க மூஞ்சனைக்கு நல்லா ஈரம் பண்ணி விட்டுரும்னு சும்மா பேச்சுக்கு ஒரு விஷயத்த சொல்றான். இதை கேட்டு வில்லன் உள்பட சுத்தி இருந்த எல்லாரும் பயங்கரமா சிரிக்க, வில்லன் ஒரு விசில போட்டதும் அங்க ஸ்விம்மிங் பூல்ல குளிச்சுக்கிட்டு இருந்த ஒரு பொண்ணு போதையில தள்ளாடிக்கிட்டே இவன் பின்னாடி வந்து ஆசையா ஒரு முத்தத்தை போட்டு ஷோல்டர்ல மசாஜ் பண்றா. இப்ப ஹீரோ இதை பார்த்ததும் அப்படியே ரிங்கோட பவரை யூஸ் பண்ணி டைமை ரீசெட் பண்ணிட்டு நடந்த விஷயத்த அப்படியே வில்லன் கிட்ட சொல்றான். வில்லன் இதை கேட்டுட்டு அது எப்படி இதான் நடக்கும்னு அவ்வளவு எக்ஸாக்டா சொல்றேன்னு இப்பவும் ஒரு மாதிரி கேலி பண்ணி சிரிக்க, ஹீரோ ரொம்ப கெத்தா வேணும்னா விசில் அடிச்சு பாத்துக்கன்னு சொன்னதும் வில்லனும் விசில் அடிக்கிறான். நம்மால் சொன்ன மாதிரியே அந்த பொண்ணு போதையில தள்ளாடிக்கிட்டே வரா, முத்தம் கொடுக்கறா, ஷோல்டருக்கு மசாஜ் பண்றா. இது நடக்கிறப்ப வில்லன் மூஞ்ச பாக்கணுமே, யாரா இவன் நடக்கிறத அப்படியே புட்டு புட்டு வைக்கிறான்னு மிரண்டு போய் உட்காந்துருக்கா. இவங்களோட இந்த ஃபர்ஸ்ட் மீட்டிங் முடியுது. இதுக்கப்புறம் ஹீரோ அங்க இருந்து கிளம்புறப்ப வில்லன் இவனை பார்த்துக்கிட்டு எனக்கு என்னமோ இவனோட வித்தையை பார்த்தா இது எல்லாமே புரலோட திட்டமா இருக்குமோன்னு ஃபீல் ஆகிறதா சொல்லும்போது இவன் மேல அவ்வளவு டவுட் இருந்தா பேசாம கார்பரேட் ஆபீஸ்ல ஒர்க் பண்ண வச்சிடலாம்னு மேனேஜர் சொல்ல, இல்ல நண்பனோ எதிரியோ யாரா இருந்தாலும் அவங்கள நம்ம பக்கத்துல வச்சுக்கிறது தான் நமக்கு நல்லதுன்னு முடிவு பண்றான். இதுக்கடுத்து சீன் ஹீரோ வில்லன் கொடுத்த ஆஃபரை பத்தி ஜெயிலா கிட்ட சொல்லும்போது, என்னடா சொல்ற, உன் அக்கா சாவுக்கு காரணமே அவன் தான், அப்படி இருக்க அந்த சாவை மறைக்கிறதுக்கு உன்னையவே ஆர்டிகல் ரெடி பண்ண சொல்லி விலகி வாங்குறான்னு ஒரு மாதிரி ஷாக்காக, இது ஒன்றும் பணத்துக்காக இல்ல, அவனுக்கு தண்டனை வாங்கி கொடுக்க இது கூட ஒரு நல்ல சான்ஸா இருக்கும், கூடவே அவன் கொடுக்குற பணம் நம்ம லைஃப் ஸ்டைலையும் மாத்திரும்னு சுயநலம் கலந்த ஒரு புதுநலத்தோட பேசுறான். பிராங்க் என்னதான் இந்த மாதிரி வில்லனை பழி வாங்குறத பத்தி ஒரு பக்கம் இன்ட்ரெஸ்டா பேசினாலும் இன்னொரு பக்கம் வீடு வாசல்லாம் வாங்கி நம்ம லைஃப் ஸ்டைலே மாறிடும்னு நாமன்னு இவளையும் சேர்த்து பேசுறத பார்த்து, என்னடா நீ சொல்றதெல்லாம் பார்த்தா எனக்கு ஏதோ மேரேஜ் ப்ரப்போஸ் பண்ற மாதிரி ஃபீல் ஆகுதுன்னு சொல்ல, அட இது கூட நல்லா இருக்கேன்னு ஒரு செகண்ட் யோசனை பண்ணிட்டு விறுவிறுன்னு உள்ள போனவன் அவங்க பாட்டியோட வெட்டிங் ரிங் எடுத்துட்டு வந்து ஓப்பனா இவகிட்ட ப்ரப்போஸ் பண்றான். ஜெயிலா ஏதோ கலாய்க்க சொல்ல போய் அதையும் இவன் சீரியஸா எடுத்துக்கிட்டு இப்ப முட்டி போட்டு ப்ரப்போஸ் பண்ணதும் அதை பார்த்து இவ கொஞ்சம் ஜெர்க்காக, சாரிப்பா நான் கொஞ்சம் ஓவரா பண்ணிட்டேன்னு இவன் மூஞ்சி லைட்டா தொங்குனதும் இல்ல நானும் அதை தான் எதிர்பார்த்தேன்னு உடனே மோதிரத்தை போட்டு விட சொல்லி ரெண்டு பேரும் ஓவரா கொஞ்சிக்கிறாங்க. இதுக்கப்புறம் அடுத்த நாள் பிளான் பண்ணபடி ஹீரோ வில்லன் கிட்ட போய் வேலையில ஜாயின் பண்ண கம்பெனிக்கு இருக்கிற கெட்ட பேரை மாத்திர மாதிரி எப்படிலாம் ஆர்டிகல் ரெடி பண்ண போறோன்னு கொஞ்ச நேரம் டிஸ்கஸ் பண்றாங்க. இந்த விஷயத்தை பொறுத்தவரை இது சீக்கிரமா நடக்கக்கூடிய விஷயம் இல்ல, மேபி இதுக்கு ஒரு 6 மந்த் எடுத்துக்கும் அப்படிங்கிற மாதிரி ஹீரோ சொல்லும்போது அந்த மேனேஜர் லேடி 6 மாசத்துக்கு அப்புறம் வரக்கூடிய ஒரு ப்ரோக்ராம சொல்லி அதுக்குள்ள எப்படியாவது ரெடி பண்ணணுங்கிற மாதிரி பேச்சு கொடுக்குறா. அப்ப வில்லனும் அவ சொல்ற டைம்குள்ள கொஞ்சம் முடிக்க பாருப்பான்னு சொல்லிட்டு ஹீரோக்கு தரப்போற பேமெண்ட்டை பத்திலாம் டிஸ்கஸ் பண்ண, அது வேலையை பொறுத்து கொடுத்துக்கலாம்னு மேனேஜர் சொன்னதும் சரி ஓகே, ஆர்டிகிளோட ரிசல்ட் எந்த அளவுக்கு பெருசா வருதோ அந்த அளவுக்கு உனக்கு அமௌண்ட் அதிகமா வரும்னு பேசி முடிக்கிறான். இப்படி இவங்க பேசி முடிச்சதும் சரி இன்னைக்கே வேலையை ஆரம்பின்னு சொல்லி மேனேஜர் அவளோட ரூம்ல இருந்து ஒரு 2 ரூம் தள்ளி இருக்கிற ரூமை ஹீரோ ஒர்க் பண்றதுக்காக அலாட் பண்ணி கொடுக்க, நம்மால் போய் அந்த சேர்ல செட்டில் ஆனதும் அங்க கிளுகிளுப்பா வந்த ஒரு பொண்ணு இவங்கிட்ட விறுவிறுன்னு சேட்டை பண்றா. அவ பாட்டுக்கு நேரா ரூம்குள்ள வந்து இவனை அங்க எங்கன்னு கை வச்சு தடவ ஆரம்பிக்க, இதை கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாம அந்த மேனேஜர், செக்யூரிட்டி மொட்டை அப்புறம் வில்லன் 3 பேர் ஜாலியா ஏதோ டிவி ஷோ பாக்குற மாதிரி சிசிடிவி மூலமா பாத்துக்கிட்டு இருக்காங்க. அங்க ஹீரோ அவ பண்ற சேட்டையை தாங்க முடியாம முதல்ல கிளம்பாத்தான்னு அங்க இருந்து வெளியே அனுப்ப, இதை பார்த்த வில்லன் என்னடா இவன் இப்படி இருக்கான்னு யோசிக்கும் போது எனக்கு என்னமோ இவன் நமக்கு செட் ஆவான்னு தோணலங்கிற மாதிரி மேனேஜர் சொன்னதும் இவன் எப்படி அடுத்து நடக்க போறத முன்னாடியே சொன்னான், அந்த ட்ரிக்கை இவன் எப்படி பண்றாங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும்னு வில்லன் ரொம்ப தீவிரமா இருக்கான். ஆக்சுவலா புரேல காப்பாத்துனதுக்கு அப்புறம் ஹீரோக்கு இருக்கிற நல்ல பேரையும் அந்த ஃபேமஸையும் வச்சு அவன் மூலமா ஒரு ஆர்டிகிளை ரெடி பண்ணி கம்பெனிக்கு இருக்கிற கெட்ட பேரை மாத்திக்க தான் வில்லன் இவனை இங்க வேலைக்கே சேர்த்தான். ஆனா போன சீன்ல இவன் ஹீரோவை மீட் பண்ணப்ப அவன் பண்ண ட்ரிக்கை பார்த்ததுக்கு அப்புறம் இது எல்லாமே ஒருவேளை நம்ம புரேல் தயாரிச்ச ட்ரைபேண்டோட வேலையா இருக்குமோ, ஒருவேளை அப்படி இல்லைன்னா அதை எப்படி அவன் பண்றான்னு தெரிஞ்சுக்க இப்ப ரொம்ப ஆர்வமா இருக்கான். பிராங்க் எப்படி அந்த விஷயத்த பண்றாங்கிறது நமக்கு தெரியும், ஆனா இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா புரேல் நம்மளுக்கு எலைட் பீப்புள் மட்டுமே போடக்கூடிய ஒரு ட்ரைபேண்டை கிஃப்டா கொடுத்தாருல, அந்த ட்ரைபேண்டோட பவரால தான் நம்மால அந்த ட்ரிக்கை பண்றானோன்னு வில்லன் ஒரு மாதிரி டவுட் ஆக, வேணும்னா அவன் கையில ட்ரைபேண்ட் இல்லாதப்போ ஒரு தடவை டெஸ்ட் பண்ணி பார்த்தரலாம்னு மேனேஜர் ஒரு ஐடியா கொடுக்குறா. இந்த மூதேவிங்க சுத்தி சுத்தி அவன் கையில இருக்கிற ட்ரைபேண்டை மட்டுமே டார்கெட் பண்ணி யோசிக்கிறாங்களே தவிர அவன் விரல்ல இருக்கிற மோதிரத்தை சுத்தமா கண்டுக்கல. இப்ப வில்ல மேனேஜர் சொன்ன பிளானை கேட்டு சரி அதை எப்படி எக்ஸிக்யூட் பண்ணலாம்னு கேட்கும்போது, சும்மா அவனை ஒரு ட்ரிப்புக்கு கூட்டு போலாம், நிறைய மக்கள் இருக்கிற இடத்துல கூட்டிட்டு போய் டவுட்டே வராம அவனை டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம்னு சொல்ல, இதை கேட்ட வில்லன் இன்னும் ஒரு படி மேல போய் அவன் கூட சேர்ந்து நம்ம ஹீரோயினையும் இன்வைட் பண்ணி மேனேஜர் அவகிட்ட கொக்கி போட்டு சில மேட்டரை தெரிஞ்சுக்க போற மாதிரியும் இவங்க 2 பேரும் சேர்ந்து ஹீரோ எப்படி அந்த ட்ரிக்கை பண்றான்னு தனிப்பட்ட முறையில கண்டுபிடிக்க போறதா இவன் ஒரு தனி ஸ்கெட்சை போடுறான். இப்ப இதுக்காக என்ன பண்றாங்கன்னா ஹீரோக்கு சொந்தமா ஒரு வீட்டையே கிஃப்டா கொடுத்து
பர்னிச்சர் அது இதுன்னு பயங்கரமா அவனை திக்குமுக்காட வச்சு வில்லனோட பிரைவேட் ஜெட்லயே மியாமிக்கு போக பிளான் பண்றாங்க. ஹீரோவை பொறுத்தவரை இது வில்லன் பார்ட்டி கொடுக்குற மாதிரியான ஒரு ஜாலியான ட்ரிப் தான். சோ இவங்க எதிர்பார்த்த மாதிரியே ஜெயிலோட ஜோடியா வந்து பிளைட்ல ஏறினதும் வில்லன் இவங்க கிட்ட எனக்காக இந்த ட்ரிப் முடிகிற வரை உங்க ட்ரை பேண்டை கலட்டிடுங்க, நாம இப்ப மியாமில இருக்கிற என் ஃப்ரெண்டுக்கு சொந்தமான ஒரு கேசினோக்கு போக போறோம். அந்த ஃப்ரெண்டுக்கு எனக்கும் புரியலுக்கும் இருக்கிற பஞ்சாயத்து தெரியும். அப்படி இருக்க என்னோட ஒர்க்கர்ஸ் கையில அவனோட தயாரிப்பான ட்ரை பேண்டை பார்த்தா அது எனக்கு கொஞ்சம் கௌரவ குறைச்சலா இருக்கும்னு சொல்ல இவன் சொன்னது எல்லாமே புருடா. அந்த ட்ரை பேண்ட் இல்லாம ஹீரோவை டெஸ்ட் பண்ணதான் இப்படி ஒரு பிட்ட போட்டிருக்கான். இவங்களும் அதை பெருசா கண்டுக்காம அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு ட்ரை பேண்டை கழட்டி பையில போட்டுக்கிறாங்க. இதுக்கப்புறம் நேரம் மியாமிக்கு போய் அங்க இருந்த கேசினோல நம்மால விளையாட விட இவனும் அந்த டைஸ் கேம்ல வழக்கம் போல மோதிரத்தோட பவரை யூஸ் பண்ணி அடுத்தடுத்து ஜெயிச்சுக்கிட்டே இருக்கான். அப்ப அங்க இருந்த கேசினோ ஆளுங்க நேரா வில்லங்கிட்ட வந்து இவன் எந்த சீட்டிங்கும் பண்ணல, ஆல் பர்ஃபெக்டா அவனோட லக்கை யூஸ் பண்ணி மட்டும்தான் விளையாடுறான்னு சொல்ல வில்லன் அதை கேட்டதும் என்னடா சொல்றீங்க, கண்ணில் விளக்கெண்ணெய் விட்டு பாத்தீங்களா இல்லையாடா, அது எப்பறா ஒருத்தன் ஜெயிச்சுக்கிட்டே இருக்க முடியும்னு பயங்கரமா மண்டகாஞ்சி போறான். அதே நேரம் இன்னொரு பக்கம் அந்த மேனேஜர் நம்ம ஜெயிலா கிட்ட பல பிட்டுகளை போட்டு ஹீரோ பண்ற சேட்டையை பத்தி ஏதாவது தெரிஞ்சுக்க முடியுமான்னு ட்ரை பண்ணி பார்க்க இவளுக்கு தான் அந்த ரிங்கை பத்தியோ நம்ம ஹீரோ பண்ற வேலையை பத்தியோ எதுவுமே தெரியாது. சோ இவன் மூலமா எந்த இன்ஃபர்மேஷனும் கிடைக்கல. இப்ப ஹீரோ நேரம் இங்க வந்து ரொம்ப சந்தோஷமா அவன் ஜெயிச்ச சிப்பை காட்ட எவ்வளோட ஜெயிச்சிருக்கான்னு பார்த்தா ஒய்யால கொஞ்ச நேரத்துல அசால்ட்டா $1,00,000 மேல ஜெயிச்சுட்டு வந்திருக்கான். இதை பார்த்து ஜெயிலாவும் மேனேஜரும் அப்படியே மிரண்டு போக இவன் பண்ற ட்ரிக்கை கண்டுபிடிக்க முடியாம வில்லன் வெறுப்ப உள்ளுக்குள்ள அடக்கி வச்சுக்கிட்டு வேண்டா வெறுப்பா இவனை பாராட்டிக்கிட்டு இருக்கான். அப்ப ஹீரோ ரொம்ப ஜாலி மூட்ல வாயதை செலிப்ரேட் பண்ணலாம்னு ஜெயிலாவை கூட்டிட்டு போய் அங்க டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்க அந்த கூட்டத்துக்கு நடுவுல திடீர்னு புரேல் கூட இருந்த முக்காடு போட்ட ஆள் இவன் கண்ணுக்கு தெரிஞ்சதும் ஆள் ஒரு மாதிரி பதட்டமாகி கையில இருந்த ரிங்கை கழட்டி நைஸா பாக்கெட்ல போட்டுக்கிறான். இதை பாக்குறப்ப ஏற்கனவே நம்ம டவுட் ஆன மாதிரி இவங்கிட்ட இந்த ரிங் இருக்கிற விஷயம் புரேலுக்கு தெரிஞ்சிருக்கும் போல. அதனாலதான் இந்த முக்காடு போட்ட வயா இங்க வரைக்கும் வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்கான். இதுக்கப்புறம் நம்ம ஹீரோ டான்ஸ் ஆனது போதும்னு வில்லங்கிட்ட போறப்ப அந்த இடத்துல அவன் வாழைப்பழத்துல ஊசி ஏத்துற மாதிரி நான் என்கிட்ட வேலை பார்க்குற எல்லார பத்தியும் தெரிஞ்சுக்க ரொம்ப ஆசைப்படுவேன். சோ உன்னை பத்தி நான் எல்லாமே தெரிஞ்சுக்கணும், எப்படி நீ இந்த மாதிரி நடக்க போற விஷயத்தை முன்கூட்டியே கணிக்கிற, அந்த சீக்கிரட்டை கொஞ்சம் எனக்கும் சொல்லுப்பான்னு கெஞ்சாத குறையா கேட்டோம். ஹீரோ கிட்ட இருந்து தெளிவான பதில் வரவே இல்லை. இப்படி இவங்க ஜாலியா பேசிக்கிட்டு இருக்கும்போது வில்லனால பாதிக்கப்பட்ட ஒருத்தன் சடனா உள்ள வந்து நம்ம வில்லன் மேனேஜர் அங்க இருந்த செக்யூரிட்டி கிட்ட 3 பேரையும் கண் சுமட்டுற நேரத்துல டப்பு டப்புன்னு சுட்டு போட்டு தள்ள ஹீரோ அதை பார்த்து பதறி போய் உடனே ரிங்கை யூஸ் பண்ணலாம்னு பாக்கெட்ல இருந்து அதை எடுக்கும்போது கை தவறி கீழே விழுந்துருது. அப்ப இவன் அதை தேடுற கேப்ல அந்த பாதிக்கப்பட்ட ஆள் ஜெயிலாவையும் சுட்டு போட்டு தள்ள நம்மால் உசுரே போன மாதிரி பதறி போய் ஒரு வழியா அந்த ரிங்கை கண்டுபிடிச்சு டைமை ரீசெட் பண்ணிடுறான். இப்படி அவன் ரீசெட் பண்ண அடுத்த செகண்ட் வில்லன் பேசிக்கிட்டு இருந்த எதையுமே கண்டுக்காம அந்த ஆள் எந்த பக்கம் இருந்து வந்தான்னு சுத்தியும் முத்தியும் தேடிக்கிட்டு இருக்க செக்யூரிட்டி மட்டும் நம்மால் பதட்டமா இருக்கிறத பார்த்து என்னாச்சுன்னு கேட்கும் போது கரெக்டா அந்த இடத்துக்கு வில்லன் பேரை சொல்லிக்கிட்டு அந்த ஆள் வந்ததும் சைட்ல இருந்த பாட்டில் எடுத்து அவன் மூஞ்சிலே அடிச்சு மட்டையாக்கிடுறான். ஹீரோ சம்பந்தமே இல்லாம இந்த மாதிரி திடீர்னு ஒரு ஆள் அடிச்சதை பார்த்து ஏன்டா அப்படி பண்ணு ஜெயிலா உள்பட எல்லாருமே பதறும் போது வில்லன் கீழே விழுந்தவனோட பக்கத்துல கண்ணு இருக்கிறத பார்த்துட்டு ஒன்னும் பிரச்சனை இல்லை, இவன் என்ன கொல்ல வந்திருக்கான் போல, நம்மால் தான் என்ன காப்பாத்திருக்கான்னு சுச்சுவேஷனை தெளிவா புரிஞ்சுக்கிறான். நம்ம வில்லன் அமெரிக்காலேயே மிகப்பெரிய பணக்காரன். அப்படிப்பட்ட ஒரு ஆளோட உயிரை காப்பாத்தினா அந்த விஷயம் சாதாரணமா இருக்குமா? இதுல நம்ம ஹீரோ வேற ஆல்ரெடி நம்ம புரேல் உயிரை வேற ஒரு டைம் காப்பாத்திருக்கான். சோ இந்த ரெண்டு விஷயமும் மிங்கிள் ஆகி முன்ன இருந்ததை விட மக்கள் மத்தியில இன்னும் நம்மால் ஃபேமஸ் ஆக ஜெயிலா ரொம்ப சந்தோஷப்பட்டு நீ சூப்பர் ஹீரோ ஆயிட்டடான்னு பயங்கரமா ஓட்டுறா. நம்ம ஹீரோயினுக்கு பெயிண்டிங் தான் உயிர். இப்ப கூட நிறைய பெயிண்டிங்ஸ் ரெடி பண்ணி அதுக்காக ஒரு ஆர்ட் எக்ஸிபிஷனை ஓபன் பண்ற மாதிரி இருப்பாங்க போல. ஹீரோயின் நீ அதுக்கு கண்டிப்பா வரணும்னு ரொம்ப ஸ்ட்ரிக்டா சொல்லிக்கிட்டு இருக்கா. அப்ப இவன் கையில இருந்த லேப்டாப்ல வில்லனை கொல்ல வந்த ஆளை பத்தின ஒரு ஃபிளாஷ் நியூஸ் வருது. அந்த நியூஸ்ல கொலை பண்ண வந்த ஷூட்டரோட பொண்டாட்டி நம்ம வில்லனோட கம்பெனில ஒரு காலத்துல வேலை பார்த்ததா சொல்ல நம்மளுக்கும் அந்த கேரக்டரை பத்தி ஆல்ரெடி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருக்கு. கொல்ல வந்த ஷூட்டரோட பொண்டாட்டி பேரு சூசன் மில்லர். அவ வில்லனோட கம்பெனில வேலை பார்த்துக்கிட்டு இருந்தப்ப கம்பெனிக்குள்ளேயே தூக்கு போட்டு தூங்கியிருக்கா. பட் அந்த நியூஸை எந்த மீடியாவும் நியூஸ் பேப்பரும் சுத்தமா கவர் பண்ணாம விட்டுருக்காங்க. மியாமில நம்ம ஹீரோ அவனை மட்டையாக்குனதுக்கு அப்புறம் போலீஸ் அவனை பிடிச்சிட்டு போனப்ப கூட வில்லனை முதல்ல விசாரிங்கயா, அவன் பயங்கரமான கிரிமினல் அவன் கத்திக்கிட்டே போயிருக்கான். அது கூட இப்ப அந்த நியூஸ்ல பிளாஷ் ஆகுது. இப்ப ஹீரோ அதெல்லாம் பார்த்துட்டு அடுத்த நாள் நேரா நம்ம அந்த மேனேஜர் கிட்ட போய் சூசன் மில்லரை பத்தின ஃபைல்ஸ் எல்லாம் கேட்கறான். இவன் அதை கேட்டதும் அவளோட ஃபைல்ஸை வச்சு நீ என்ன பண்ண போறன்னு அவ ஒரு மாதிரி ஷாக் ஆக டொரன்சனை கொல்ல வந்தது அவளோட புருஷன் தான் சொல்லி அவளுக்கு நீங்க தயாரிச்ச மருந்து பத்தியும் அது அடிக்ஷனை கொடுக்கக்கூடியதுங்கிற மேட்டரை பத்தியும் ரொம்ப தெளிவா தெரிஞ்சிருக்கு. ஆனா அவ அந்த விஷயத்த வெளியே யாருக்கிட்டையுமே சொல்லல. சோ இதுக்கான காரணம் என்னன்னு இப்ப ஹீரோ கேட்கும்போது அந்த மருந்தை பத்தின எல்லா விஷயமும் தெரிஞ்ச சூசன் மில்லர் மருந்து சக்சஸ்ஃபுல்லா ஒர்க் ஆகி மார்க்கெட்ல ஃபேமஸ் ஆயிட்டா அதுல பங்கு வேணும்னு கேட்டு டொரன்சனையே மிரட்டினதா சொல்றா. ஹீரோ இதே ஒரு பாயிண்டா வச்சு இதுக்காக தான் நான் அவளை பத்தி அதிகமா தெரிஞ்சுக்க நினைக்கிறேன். எந்த அளவுக்கு நான் நம்ம கம்பெனி எம்ப்ளாயிஸை பத்தி அதிகம் தெரிஞ்சுக்கிறனோ அந்த அளவுக்கு வேகமா நம்ம கம்பெனிக்கு இருக்கிற கெட்ட பேரை மாத்த முடியும்னு சொல்ல சரி நானும் என்னால என்ன பண்ண முடியும்னு ட்ரை பண்றதா சொல்றா. அப்ப நம்ம ஹீரோ போறதுக்கு முன்னாடி எப்ப நான் இந்த கம்பெனிக்கும் டொரன்சனுக்கும் இருக்கிற ஆபத்துகளை பத்தி முழுசா தெரிஞ்சுக்கிறனோ அப்பதான் என்ன நினைச்சு நானே பெருமைப்படுவேன்னு இன்டைரக்டா ஏதோ சொல்லிட்டு போக அப்படியே அங்க கட் பண்ணி நம்ம செக்யூரிட்டி மொட்டையா காட்டுறாங்க. இவன் நம்மால் மேல கொஞ்சம் ஓவரா டவுட் ஆகி புரேல காப்பாத்தினது அப்புறம் வில்லனை காப்பாத்தினது ரெண்டுமே வந்து அவனோட தனிப்பட்ட பிளான்னு ஏதோ போட்டு கொடுத்துக்கிட்டு இருக்க. வில்லன் அதை நம்பாம அவன் ஒரு பச்சை மண்ணியான்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போதே மேனேஜர் அங்க வந்து சூசன் மில்லரை பத்தின ஃபைல ஹீரோ கேட்ட விஷயத்த சொல்றா. உடனே
உடனே மொட்டை அதை பிடிச்சிக்கிட்டு பாத்தியா நான் சொன்னல அவன் ஏதோ பிளான் பண்றாயான்னு சொல்லும்போது அப்பையும் வில்லன் நம்மால விட்டு கொடுக்காம அவன் ஒரு அப்பாவின்னு சொல்லி நியாயமா நீ பார்க்க வேண்டிய வேலையை அவன் பார்த்திருக்கான். சோ அவனுக்கு நான் ப்ராப்பரா நன்றி சொல்லியே ஆகணும்னு கையில ஒரு ஃபைலோட நேரா நம்மால் கிட்ட வரான். வில்லன் சூசன் மில்லரோட டீடைல்னு சொல்லி ஒரு ஃபைலை கொடுத்ததும் நம்மால அதை ஆர்வமா ஓபன் பண்ணி பார்க்க உள்ள எந்த பேப்பரும் இல்லாம வெறும் எம்டியா இருக்கும். ஆக்சுவலா இந்த சீன் வர மேனேஜருக்கும் மொட்டைக்கு மட்டும்தான் நம்ம ஹீரோ மேல டவுட் இருக்குன்னு நாம நினைச்சிருப்போம். ஆனா கீழே வேலை பார்க்குற அவங்களுக்கே இவ்வளவு மூளை இருந்தா இவ்வளவு பெரிய சாம்ராஜ்யத்தை கட்டி ஆண்டுகிட்டு இருக்கிற இவனுக்கு எவ்வளவு மூளை இருக்கும். அது போக இவங்கிட்ட இருக்கிற தனி ஸ்பெஷாலிட்டி என்னன்னு கேட்டீங்கன்னா ஒருத்தர் இவனுக்கு ஆப்படிக்க போறாங்கன்னு இவனுக்கு டவுட் வந்துட்டாலே அந்த ஆப்பை முறியடிக்கிறதுக்கு பதிலா அதுல இருந்து அவங்கள டைவர்ட் பண்றதுல இவன் பயங்கரமான கில்லாடி. அந்த ஒரு விஷயத்தை அடிக்கடி இந்த படத்துல பாக்குறப்பலாம் நானே இந்த வில்லனுக்கு ஃபேன் ஆயிட்டேன். இப்ப அதே மாதிரி ஹீரோவையும் டைவர்ட் பண்றதுக்கு மியாமியில இவன் உயிரை காப்பாத்தினதுக்காக நன்றி சொல்லி நேரா இவனை வெளியே கூட்டு வந்து அங்க இருக்கிற இம்போர்ட்டட் கார்ஸ்ல பர்டிகுலரா ஒரு ஃபேன்சி காரை செலக்ட் பண்ணி அதுல ஏற சொல்லி நேரா ஒரு லோக்கல் பாருக்கு கூட்டிட்டு வரான். ஹீரோ கிட்ட அந்த மில்லரை பத்தின டீடைல் எல்லாம் கொடுக்க முடியாதுன்னு சொல்றதுக்கு பதிலா அவெல்லாம் ஒரு ஆளே கிடையாது, அவளை பத்தி நாங்க எந்த டீடைலும் எடுத்து வைக்கலன்னு சொல்லி இந்த பாருக்கு வந்ததும் இவங்க வந்து அந்த பல கோடி மதிப்புள்ள காரையே நம்மளுக்கு கிஃப்டா கொடுத்து ஆஃப் பண்ணுவான் பாருங்க. இந்த சீன்லாம் வேற லெவல்ல இருக்கும். நம்மளால அந்த கார் சாவி எடுத்து அடுத்த செகண்ட் மில்லரை பத்தின விஷயத்தெல்லாம் மறந்துட்டு அப்படியே இவன் கூட சேர்ந்து தண்ணி அடிக்க ஆரம்பிக்கிறான். அப்ப வில்ல அங்க இருந்த பார் டெண்டரை பார்த்து எல்லாம் சரியா தானே போயிட்டு இருக்குன்னு விஷமத்தனமா ஏதோ கேட்க அவனும் அதுக்கு எல்லாம் பர்ஃபெக்டா இருக்கும்னு சொன்னதும் உனக்காக இன்னொரு கடைசி கிஃப்ட் இருக்குன்னு சொல்லி அங்க இருந்த ரூமுக்கு கூட்டு போறான். அப்படி இவன் கூட்டிட்டு போறப்ப நம்மளுக்கு கண்ணெல்லாம் இருண்டு வந்து ஒரு மாதிரி கால் தள்ளாட ஆரம்பிக்க ஆள் இவன் குடிச்ச ட்ரிங்க்ல ஏதோ கலந்துருப்பான் போல. இவன் அந்த ரூம்குள்ள போனதும் அங்க இருந்த ஒரு 3 பொண்ணுங்க இவன் மேல பாஞ்சு பயங்கரமா சேட்டை பண்ணுதுங்க. பிராங்கோ அவங்களை அவாய்ட் பண்ண எவ்வளவோ ட்ரை பண்றான், ஆனா முடியல. அப்ப வில்ல இங்க நடக்கிற எல்லாத்தையும் அவன் போன்ல வீடியோ எடுத்து பயங்கரமா சேட்டை பண்ணிக்கிட்டு இருக்க கொஞ்ச நேரத்துல ஹீரோ முழுசா மட்டையாகி ஒரு 2 மணி நேரம் கழிச்சு எந்திரிக்கிறான். அதுக்கப்புறம் விறுவிறுன்னு துணியை மாத்திக்கிட்டு வெளியே வரும்போது பார்ல வேலை பார்க்கற ஆள் கார் சாவியை மட்டும் கொடுக்க ட்ரிங்க்ல என்ன கருமத்தரா கலந்து கொடுத்தேன்னு அவனை கண்டபடி திட்டி விட்டு நேரா வீட்டுக்கு தான் வரான். ஹீரோ வீட்டுக்கு வரும்போது ஜெயில ரொம்ப சோகமா இருக்க என்னடா மேட்டர்னு பார்த்தா இவளோட ஆர்ட் எக்ஸிபிஷன் நடக்கிறதா இருந்ததுல அது இன்னைக்கு தான் போல தலைவன் வெள்ளனால மிஸ் பண்ணிட்டான். இப்ப ஹீரோ அதுக்காக சாரி சொல்லிக்கிட்டே முன்னாடி வரும்போது அந்த இடத்துக்கு நம்ம புரேல் வந்து என்னப்பா எப்படி இருக்குன்னு விசாரிக்க இவரை பார்த்ததும் தலைவரே நீங்க இங்க என்ன பண்றீங்கன்னு கேட்டதும் புரேல் இவனை இன்ச் பை இன்ச் வாட்ச் பண்றாருங்கிற மேட்டர் நமக்கே பச்சையா தெரியும். பட் இருந்தாலும் இந்த இடத்துல ஜெயிலாவோட எக்ஸிபிஷனுக்கு வந்ததா சொல்லி அங்க இருந்த பெயிண்டிங் எல்லாம் பார்த்து மிரண்டு போய் எல்லாத்தையும் இவரே வாங்கிட்டதா சொல்றாரு. இது போக போற போக்குல உன்னோட ப்ரெடிக்டிவ் அனலைசிஸ் எல்லாம் பார்த்து நான் பயங்கரமா சர்ப்ரைஸ் ஆயிட்டேன். டொரன்சனை வேற காப்பாத்தினியாமே அதெல்லாம் வேற லெவல் பான்னு ஒரு மாதிரி குத்தி காட்டிக்கிட்டே சிரிச்சிட்டு போவாரு பாருங்க. இந்த சீன்லாம் செம்மையா இருக்கும். இப்ப புரியல அங்க இருந்து போனதும் ஹீரோ அவர் பேசுனதெல்லாம் மைண்ட்ல போட்டு குழப்பிக்கிட்டு இந்த ஆள் ஒருவேளை ட்ரைபேண்டை வச்சு நம்மள ஸ்பை பண்றாரோன்னு ஒரு மாதிரி டவுட் ஆக ட்ரைபேண்டை பத்திலாம் விடு, என்னோட எக்ஸிபிஷனை விட டொரன்சன் கூட அட்டன் பண்ண வேண்டிய மீட்டிங் தான் உனக்கு முக்கியமா போச்சான்னு ஜெயிலா ஒரு பக்கம் பயங்கரமா கடுப்பாகிறா. ஹீரோவும் நான் வரதான் முயற்சி பண்ணேன் என்னால வர முடியலன்னு ஏதோ சொல்லி சமாளிக்க பார்க்க அந்த பார்ல நடந்த விஷயம் எல்லாம் இவளுக்கு ஏதோ தெரிஞ்சிருக்கும் போல. அதை பத்தி கேட்டு இவ கொஞ்சம் கடுப்பானதும் அதெல்லாம் என் சுயநலனோட நடக்கல, இது எல்லாத்துக்கும் அவன் தான் காரணம்னு வில்ல மேல பழிய போடுறான். ஆனா ஜெயிலா இதை எதையுமே ஏத்துக்காம செம்ம காண்டுல இருக்க இன்னும் ஒரு 4 மாசம் மட்டும் டைம் கொடு, அதுக்குள்ள வில்லனை பத்தின எல்லா மேட்டரையும் வெளியே கொண்டு வந்து அவனை மொத்தமா காலி பண்ணிடலான்னு இவன் சொன்னதும் ஏய் சும்மா கதை விடாத, இது உன் அக்காவை பத்தியோ இல்ல மக்களை பத்தின விஷயமோ இல்ல, நீ முழுக்க முழுக்க மாறிட்ட, நீ தேடி தேடி போன பணம் உன்னை வேற ஆளா மாத்திருச்சுன்னு மூஞ்சிக்கு நேராவே சொல்லிடுறா. அப்ப ஹீரோ கொஞ்சம் சூடாகி அந்த பணம் இல்லைன்னா உன் ஆர்ட் எக்ஸிபிஷனே நடந்திருக்காதுன்னு சொல்லி காட்டிட எனக்கு தெரியும்டா நீ இப்படிதான் பேசுவன்னு சொல்லிட்டு ஜெயிலா செம்ம கடுப்பா அங்க இருந்து போறப்ப ஆஹா அவசரப்பட்டு வாய் விட்டமேன்னு இவன் பின்னாடியே போய் கன்வின்ஸ் பண்ண பார்க்கும்போது லைட்டா கொஞ்சம் தள்ளுமுள்ளாகி 2 பேருமே பக்கத்துல இருந்த ஸ்விம்மிங் பூல்குள்ள விழுந்துடுறாங்க. அப்படி இவங்க தண்ணிக்குள்ள விழுகிறப்ப ஜெயிலா தெரியாதனமா அந்த மோதிரத்தை டச் பண்ணிற அப்படியே டைம் ரீசெட் ஆகி 1 நிமிஷம் பின்னாடி வந்து நிக்கும் பாருங்க. ஜெயிலா அப்படியே ஒரு செகண்ட் மிரண்டு போறா. இங்க என்ன நடந்துச்சு இப்ப என்ன நடந்துச்சுன்னு பயங்கரமா அவ பதட்டமாக அந்த ரிங்கு யாருக்கிட்ட இருக்கு அப்படி இல்ல அந்த பிளாக் ஸ்டோனை யார் டச் பண்றாங்களோ அவங்களுக்கு நடந்த விஷயம் எல்லாமே ஞாபகம் இருக்கும் போல. இப்ப இவளுக்கு இது எல்லாமே ஞாபகம் இருக்கவும் இத பத்தி ரொம்ப நோண்டி நோண்டி கேட்கறா. இதால ஹீரோவும் வேற வழி இல்லாம அந்த ரிங்கை பத்தின எல்லா விஷயத்தையும் சொல்லும் போது அட பாவி அப்ப நீ கூட உண்மையா பழகலையா, இந்த ரிங்கோட பவரை யூஸ் பண்ணி எனக்கு என்ன பிடிக்கும் என்ன தேவைன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் தான் என்ன இம்ப்ரெஸ் பண்ணியான்னு செம்ம ஷாக் ஆனதும் அந்த ரிங்கோட பவரை பல தடவை நான் யூஸ் பண்ணது உண்மைதான், ஆனா அதால எந்த கெட்டதும் நடக்கல, நமக்கு நல்லதுதான் நடந்திருக்குன்னு சொல்லும்போது டே உனக்கு இன்னும் புரியலையா, நீ நடந்த விஷயத்த மாத்திருக்க, உண்மையை அழிச்சு ஒரு பொய்யான வாழ்க்கையை எனக்கு கொடுத்துக்கிட்டு இருக்க, இதெல்லாம் எப்பவுமே வாழ்க்கையில நிரந்தரமா இருக்காதுன்னு தன்னோட ஆதங்கத்தை கொட்டிட்டு திரும்பி கூட பார்க்காம கோவமா கார் எடுத்துட்டு கிளம்பிடுறா. ஆக்சுவலா இவ சொன்ன மாதிரி ஹீரோ பணத்து பக்கம் கொஞ்சம் டைவர்ட் ஆனது உண்மைதான், ஆனா அதுக்காக வில்லனை பழிவாங்கணுங்கிற எண்ணத்தையும் கைவிடல, அந்த விஷயம் நமக்கே தெரியும். இப்ப ஹீரோ அடுத்து என்ன பண்ணலாம்னு யோசிக்கும் போது மியாமில இருந்தப்ப நம்ம செக்யூரிட்டி முட்டை பேசின ஒரு விஷயம் இவனுக்கு ஞாபகம் வருது. நம்மால அந்த ஷூட்டர் பண்ண கலவரத்துக்கு அப்புறம் டைமை ரீசெட் பண்ணிக்கிட்டு அவன் எந்த பக்கம் இருந்து வரான்னு தேடிக்கிட்டு இருந்தப்ப செக்யூரிட்டி முட்டை வில்லன் கிட்ட நாம புதைச்ச பாடிஸ் எல்லாம் எங்க இருக்குன்னு அவளுக்கு மட்டும் தான் தெரியும்னு அந்த சூசன் மில்லரை பத்தி பேசிக்கிட்டு இருந்திருக்கான். அண்ட் இது போக போலீஸ் அந்த ஷூட்டரை இழுத்துட்டு போனப்ப வில்லனை பிடிச்சி முதல்ல விசாரிங்க, அவன் எல்லாரையும் பிளாக்மெயில் பண்ணிக்கிட்டு இருக்கான்னு அவன் ஒரு மாதிரி கதறிக்கிட்டே போன விஷயம் ஞாபகம்
வர அவன் சொன்ன அந்த பிளாக்மெயிலுங்கிற விஷயத்தை வச்சு யோசிக்கும் போது வில்லனோட அந்த மேனேஜர் லேடி ரூம்ல ஒரு சீக்ரெட் லாக்கர் இருந்ததுல அந்த விஷயம் நம்மளுக்கு ஞாபகம் வருது. வில்ல அவன் பண்ண பித்தலாட்டம் சம்பந்தப்பட்ட கான்பிடென்ஷியலான விஷயங்கள் எல்லாம் அந்த லாக்கருக்குள்ள தான் வச்சிருக்கான். இதை ஹீரோவும் புரிஞ்சுக்கிட்டு அடுத்த நாள் அதோட பாஸ்வேர்டை தெரிஞ்சுக்கிறதுக்காக நேரா வில்லனோட வீட்டுக்கு போறான். இப்ப ஹீரோ எப்படியும் ரிங்கோட பவரை யூஸ் பண்ணி தான் அவகிட்ட பாஸ்வேர்டை தெரிஞ்சுக்க போறான். ஆனா அதுக்காக இவன் எடுக்கிற அட்டம்ப்டும் அதுல பண்ற சொதப்பெல்லாம் இருக்கு. இந்த சீன்லாம் முரட்டு காமெடியா இருக்கும். நம்மால இதோட ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட்ல கேஷுவலா அவ ரூமுக்கு வந்து ஒழுங்கா அந்த சேஃபோட பாஸ்வேர்டை சொல்றீன்னு கண்ணை காட்டி மிரட்ட அவ பொசுக்குன்னு நம்ம செக்யூரிட்டி மோட்டையோட பேரை சொல்லி பயங்கரமா அலறுவோம். ஐயோ சொதப்பிக்கிச்சிரான்னு மோதிரத்தை யூஸ் பண்ணி டைமர் ரீசெட் பண்ணிடுறான். இதுக்கு அடுத்து ரெண்டாவது அட்டம்ப்ட்ல கண்ணை நீட்டினபடியே நேரா உள்ள வந்து ஒழுங்கா பாஸ்வேர்டை சொல்லுன்னு மிரட்டிக்கிட்டு சைட்ல கை வைக்கும் போது அங்க இருந்த குண்டு சீட்டை போல கையை வச்சு குத்திக்கிட்டு அதை எடுக்கிறன்னு கையை உதற கன் ஆட்டோமேட்டிக்கா ஃபயர் ஆகி ஆன் ஸ்பாட்ல அவ மண்டையா போட்டுருவா பாருங்க. ஐயோ இது என்னடா கொடுமைன்னு மறுபடியும் டைமர் ரீசெட் பண்றான். இப்ப மூணாவது அட்டம்ப்ட்ல பிளான்ல கொஞ்சம் அப்டேட்டோட உள்ள வந்தவன் டக்குன்னு அவ வாயை புத்தி தலையில கண்ணை வச்சு ஒழுங்கா பாஸ்வேர்டை சொல்றீன்னு மிரட்டும் போது அவளும் உயிர் பயத்துல பாஸ்வேர்டை எழுதி காட்டிற உடனே டைமர் ரீசெட் பண்ணிட்டு வந்து செக் பண்ணி பார்த்தா கொய்யால வேணும்னே தப்பான பாஸ்வேர்டை கொடுத்துருக்கா. இதால ஹீரோ செம்ம கடுப்பாக்கி அடுத்த டைம் நேரா ஒரு பில்லோட வந்து அதை அவ கையிலேயே கொடுத்து மடியில வச்சுக்க சொல்லிட்டு டப்புன்னு தொடையில ஒரு புல்லட் இறக்கி உண்மையான பாஸ்வேர்டை ஒழுங்கா எழுதி காட்டிருன்னு ரொம்ப டெரரா மிரட்டா இப்பதான் வலிக்கு வந்து ஒரிஜினல் பாஸ்வேர்டை எழுதி கொடுக்குறா. தலைவனும் இதுக்காக ஒரு வாட்டி டைமர் ரீசெட் பண்ணி அதை செக் பண்ணி பார்த்துட்டு திரும்ப நார்மல் டைமர் ரீசெட் பண்ணி விட்டுட ஒரு வழியா அந்த சேஃபோட ஒரிஜினல் பாஸ்வேர்டை தெரிஞ்சுக்கிட்டு அவ எப்ப கிளம்புறான்னு அவகிட்டயே விசாரிச்சும் வச்சுக்கிறான். இதுக்கப்புறம் அவ வேலையை முடிச்சுட்டு அங்க இருந்து கிளம்புனதும் நேரா அவ ரூமுக்கு போய் லாக்கரை ஓபன் பண்ணி பார்க்க அதுக்குள்ள இருந்த ஒரு சின்ன பெட்டியில ஏகப்பட்ட சிடிஸ் அண்ட் போட்டோஸ்னு நிறைய விஷயங்கள் இருக்கும். நம்ம வில்லன் அவன் பண்ண தப்ப மறைக்கிறதுக்காக அவங்கிட்ட ஒர்க் பண்ற பல எம்ப்ளாயிஸை பிளாக்மெயில் பண்றதுக்காகவே நம்ம ஹீரோக்கு பண்ண மாதிரி போதை மருந்து கொடுத்து தப்பா வீடியோஸ் போட்டோஸ் எல்லாம் எடுத்து வச்சிருக்கான். இப்ப ஹீரோ அதை எல்லாத்தையும் பேக் பண்ணிக்கிட்டு வீட்டுக்கு வந்து வில்லனை கோத்து விடுறதுக்காக ஒரு தரமான பிளான பண்ணி இவனோட ஹேக்கர் ஃப்ரெண்ட் ஒருத்தன் இருக்கான்ல அவன் நாளைக்கு நடக்க போற ஒரு பாஸ்கெட் பால் மேட்சை லைவா டெலிகாஸ்ட் பண்ண போறான் போல அவன் மூலமா இந்த விஷயத்தை பண்ணணும்னு அவனுக்கு தான் கால் பண்றான். அப்ப ஃப்ரெண்டுக்காரன் நான் எப்படி அந்த விஷயத்தை பண்ணணும்னு கேட்கும்போது ஹீரோ அப்படியே வீடியோ கால்ல அவன் கிட்ட இருக்கிற எல்லா எவிடன்ஸையும் போட்டு காட்ட தலைவன் ஒரு ஃப்ளோல வில்லன் இவனையும் ஒரு வீடியோ எடுத்து வச்சிருப்பான்ல அந்த வீடியோவை காட்டினதும் அடே என்னடா பிறந்த மீடியா இருக்குன்னு அவன் செம்ம ஓட்டுவான் பாருங்க. நம்மால் டப்புன்னு கேமராவை திருப்பி டேய் நான் அப்ப சுயநனவிலே இல்லடா அந்த மூதேவி எனக்கு ட்ரக்கை கொடுத்துட்டான்னு செம்ம பம்பு பம்புறான். நம்மால் என்னதான் பக்கா எவிடன்ஸ் எல்லாம் காட்டினாலும் வில்லன் பெரிய கைங்கிறதால என் பொழப்புக்கு வேட்டு வச்சிடாதான்னு ஃப்ரெண்டுக்காரன் கொஞ்சம் பீதியாக்க உனக்கு பணம் தானே பிரச்சனைன்னு அடுத்த செகண்டே அவன் அக்கௌண்ட்டுக்கு ஒரு $1,00,000 அனுப்ப அதை பார்த்த ஃப்ரெண்டுக்காரன் ஒரேடியா வாயை பொழந்து செத்துருவான் போல ஹீரோ பேச்சுக்கு மறுபேச்சு பேசாம பிளானுக்கு ஓகே சொல்றான். இதுக்கப்புறம் அடுத்த நாள் காலையில பிளானோட இன்னொரு கட்டமா இவன் பிளாக்ல ஒரு ஆர்டிகலையும் தட்டி விட்டு ஹீரோயினுக்கு கால் பண்ண அவ அட்டன் பண்ணாம கால் வாய்ஸ் மெயிலுக்கு போனதும் நீ சொன்னது சரிதான் பவர் கிடைச்சதும் நான் பணத்து பின்னாடி போயிட்டேன்னு மன்னிப்பு கேட்டு இன்கேஸ் உனக்கு என் மேல இன்னும் நம்பிக்கை இருந்தா நடக்க போற மேட்சை மறக்காம டிவில பாருன்னு சொல்லிட்டு காலை கட் பண்றான். இதுக்கு அடுத்த சீன் மேட்ச் நடக்க போற அந்த ஸ்டேடியம் காட்ட அந்த இடத்துக்கு நம்ம புரேலும் வந்து மேட்ச் பாக்குறதுக்காக ரொம்ப ஆர்வமா வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அப்ப மேட்ச் ஆரம்பிக்க போற அந்த செகண்ட்ல நம்ம ஃப்ரெண்டுக்கார ஒரு வீடியோவை தட்டி விட அதுல வில்லனோட கம்பெனிக்குள்ளேயே தற்கொலை பண்ணிக்கிட்டதா சொன்ன சூசன் மில்லரோட சாவை பத்தின உண்மையான விஷயங்கள் வர ஆரம்பிக்குது. ஆக்சுவலா அந்த பொண்ணு வில்லனோட புட்டுநட்டெல்லாம் வெளியே கொண்டு வர பார்த்தப்ப நம்ம செக்யூரிட்டி மோட்டை தான் அவளை கழுத்து நெரிச்சு போட்டு தள்ளியிருக்கான். இதை நம்ம வில்லன் சைக்கோத்தனமா ஏதோ விளாக் பண்ற மாதிரி வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்க அதை பார்த்த நம்ம புரேல் உள்பட ஸ்டேடியம்ல இருந்த மொத்த பேரும் அவளுக்காக ஃபீல் பண்றாங்க. இப்ப இந்த ஒரு வீடியோவாலேயே வில்லனோட மொத்த சாம்ராஜ்யமும் நொறுங்கி போக இங்க நம்ம ஹீரோ அவசரமா எல்லாத்தையும் பேக் பண்ணிட்டு கார் கிட்ட வரும்போது பின்னாடியே வந்த செக்யூரிட்டி மொட்டை அப்படியே கபாலத்துல ஒரு கட்டையை கொண்டு அடிச்சு மட்டையாக்கி தூக்கிட்டு போறான். இதுக்கு அடுத்த சீன் ஹீரோ ஒரு கார் டிக்கில கண்முழிக்கும் போது எங்கடா இருக்கான்னு பார்த்தா வில்லனோட பிரைவேட் ஜெட் இருக்கிற ஒரு ஏர்போர்ட்ல தான் இருக்கான். வில்லன் இவனை பார்த்து செம்ம காண்டாகி உன்னெல்லாம் கொன்னா கூட எனக்கு ஆத்திரம் அடங்காது பட் என்ன பண்றது இப்ப என் நிலைமை ரொம்ப மோசமா இருக்கு அதனால நீ எனக்கு பண்ண விஷயத்த உன்னை வச்சே மாத்த போறேன்னு ஏதோ லூசுத்தனமா பேசிக்கிட்டு இருக்க அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்ல நீ என்ன பண்ணாலும் நான் அதுக்கு ஒத்துக்க மாட்டேன்னு ஹீரோ சொல்லும் போது உன்னை லாக் பண்ண என்கிட்ட ஒரு சூப்பர் பாயிண்ட் இருக்குன்னு சொன்னதும் என்ன அந்த வீடியோ எடுத்து அதை தானே அதை பத்திலாம் எனக்கு எந்த கவலையும் இல்லை நீ எங்க வேணாலும் அதை ரிலீஸ் பண்ணிக்கணும் நம்மால் ரொம்ப தெனாவட்டா பேசுவான். அதுக்கு வில்லன் என்னது போட்டோஸா அதெல்லாம் சப்ப விஷயம் ஆனா அதை விட என்கிட்ட சூப்பர் மேட்டர் இருக்குன்னு சொல்லும் போது அங்க ஒரு கார் வந்ததும் அதுல நம்ம ஜெயிலாவை தூக்கிட்டு வந்திருப்பாங்க பாருங்க ஹீரோ அதை பார்த்து செம்ம டென்ஷன் ஆயிருவான். இப்ப ஜெயிலா நம்மளால பார்த்ததும் நான் அந்த வீடியோவை பார்த்தேன் நீ பண்ணதுதான் சரின்னு ரொம்ப என்கரேஜிங்கா பேசும்போது ஹீரோ அவகிட்ட நீ உடனே ரிங்க பிரஸ் பண்ணி டைமை ரீசெட் பண்ணிட்டு இங்க இருந்து ஓட ஆரம்பின்னு சொன்னதும் அவளும் அதே மாதிரி டைமை ரீசெட் பண்ணிட்டு பக்கத்துல இருந்த மொட்டையோட காலை மிதிச்சுட்டு அங்க இருந்து ஓட ஆரம்பிக்கிறா. அப்ப பிராங்கும் அவனோட பங்குக்கு மொட்டையோட மெயின் சுவிட்ச் ஆஃப் பண்ற மாதிரி நங்குன்னு ஒரு ஏத்தி அவனை நகர விடாம பண்ண தூரத்துல ஏகப்பட்ட போலீஸ் வரதை பார்த்ததும் அவ போனா போயிட்டு போறான்னு ஹீரோவை மட்டும் பிளைட்ல ஏத்துறாங்க. ஒரு வழியா ஹீரோயின் சேஃப் ஆனதை பார்த்து நம்மால் ரொம்ப சந்தோஷப்பட அந்நேரம் போலீஸ் இவங்களை சுத்து போட்டு டேக் ஆஃப் ஆன பிளைட்டை பார்த்து காட்டுத்தனமா சுட ஆரம்பிக்கிறாங்க. இதால பிளைட்டோட இன்ஜின் டேமேஜ் ஆகி அது பாட்டுக்கு ஒரு பக்கம் புகை தள்ளிக்கிட்டே போய்கிட்டு இருக்க. இந்த சீனை தான் படத்தோட ஸ்டார்டிங்ல நமக்கு காட்டினாங்க. இப்ப இது வரைக்கும் நடந்தது எல்லாமே பிளாஷ்பேக் தான். இப்ப வில்லன் ஹீரோவை பார்த்து நடந்த எல்லாத்துக்கும் நீதாண்டா காரணம்னு செம்ம காண்டுல கத்திக்கிட்டு இருக்க. இவன் எதையும் கண்டுக்காம கையில இருந்த மோதிரத்தையே பாத்துக்கிட்டு இருக்கும்போது என்னடா நான் பேசிக்கிட்டே இருக்கேன் கண்டுக்க மாட்டேங்கிறேன்னு அவன் கையை பிடிக்கிறேன்னு மோதிரத்தை டச் பண்ணிடுறான். இதால வழக்கம் போல 57 செகண்டுக்கு முன்னாடி டைம் ரீசெட் ஆக வில்லன் அதை பார்த்து அரண்டு போய் ஹீரோ கையில இருந்த
மோதிரத்தை பார்த்து இது மூலமா தான் ஹீரோ இது எல்லாத்தையும் ப்ரிடிக்ட் பண்ணிருக்கான்றத தெளிவா புரிஞ்சுக்கிறான். இப்ப அந்த மேட்டர் தெரிஞ்சதும் குடுற அந்த மோதிரத்தை திரும்பவும் அதை அழுத்தி பார்க்க மறுபடியும் டைம் ரீசெட் ஆனதும் வில்ல அந்த பவரை பார்த்து அப்படியே ஸ்டன் ஆயிட்டான். அவனுக்கு என்ன பேசுறதுன்னு தெரியல. அப்ப ஹீரோவும் வில்ல இதை பத்தி கண்டுபிடிச்சாங்கிற மேட்டரை புரிஞ்சுக்கிட்டு வேணும்னே அவன் கையில அந்த ரிங்கை கொடுத்து முடிஞ்சா இதை யூஸ் பண்ணி தப்பிச்சுக்கன்னு வீம்புக்குனே சேட்டை பண்ண மேனேஜர் லேடி ஒரு பக்கம் மண்டை காஞ்சி போய் எதை பத்திரா பேசுறீங்கன்னு காண்டானதும் இட்ஸ் டூ லேட், இந்த ரிங்கால வெறும் 57 செகண்டுக்கு மட்டும்தான் நம்மள பின்னாடி கொண்டு போக முடியும்னு சொல்லிட்டு சைக்கோத்தனமா நம்மால் சிரிக்கிறான். இப்ப வில்லன் ஒரு பக்கம் அந்த ரிங்குக்கு பின்னாடி இருக்கிற சயின்ஸ் புரியாம அதோட கல்ல போட்டு மாங்குன்னு அழுத்திக்கிட்டு இருக்க கரெக்டா பிளைட்டோட ஒரு இன்ஜின் பயங்கரமா வெடிச்சு இவங்கள பதற விடுது. அப்ப பிளைட் ஆட்டோமேட்டிக்கா மண்ணக்க போற மாதிரி போக உயிர் பயத்துல இருக்கிற வில்லன் திரும்பவும் ரிங்க நம்மால்கிட்டே கொடுத்து ஏதாவது பண்ணுடான்னு காலில் விழுவாத குறையா கஞ்சிரான். அதுக்கு நம்ம ஹீரோ வெந்த புண்ணுல வேலை பச்சுற மாதிரி இது எல்லாத்துக்கும் நீ தாடா காரணம், உன் கம்பெனில போலி மருந்து தயாரிச்சு எங்க அக்காவை போட்டல கொய்யால உன்னை எங்க கொண்டு வந்து நிப்பாட்டி இருக்கான் பாத்தியான்னு பயங்கரமா அவனை கேலி பண்ணி சிரிக்க அந்த பக்கம் பிளைட் ஓட்டிக்கிட்டு இருந்த செக்யூரிட்டி மொட்டை சுத்தமா அதை கண்ட்ரோல் பண்ண முடியாம ஸ்ட்ரைட்டா கொண்டு போய் பிளைட் ஒரு இடத்துல சொருகுனதும் அப்படியே அங்க கட் ஆகுது. இதுக்கப்புறம் போலீஸோட அங்க வந்த ஜெயிலா பிளைட் அங்க கண்டபடி நொறுங்கி இருக்கிறத பார்த்துட்டு பதறி அடிச்சுட்டு முன்னாடி வர பிளைட்டுக்குள்ள இருந்து செக்யூரிட்டி மொட்டை மட்டும் தவழ்ந்துகிட்டே வெளியே வரான். அப்ப ஹீரோ பிளைட்டோட அந்த பக்கத்துல இருந்து உள்ள அடிபட்டு கடந்த மேனேஜர் லேடியை தூக்கிட்டு தட்டு தடுமாறி வெளியே வர ஆம்புலன்ஸ் ஆளுங்கெல்லாம் வந்து ஏதாவது அடிபட்டு இருக்கான்னு விசாரிக்கும் போது அவனுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல, அவன் நல்லா தான் இருக்கான்னு நம்ம புரேல் வந்து அதுக்கு பதில் சொல்றாரு. இவரை பார்த்ததும் நீங்க இங்க என்ன பண்றீங்க, இவனுக்கு அடிபடலங்கிற விஷயம் உங்களுக்கு எப்படி தெரியும்னு ஜெயிலா ஷாக் ஆகும்போது இவர் கூட இருக்கிற அந்த முக்காடு போட்ட ஆள் இருக்கான்ல அவனோட மைண்டும் அந்த ரிங்கும் கனெக்ட் ஆயிருக்கிறதா சொல்றாரு. இதை கேட்ட ஹீரோ ரிங் இவங்கிட்ட இருக்கிற விஷயம் ஆல்ரெடி அவருக்கு தெரிஞ்சிருக்குன்றத புரிஞ்சுக்கிட்டு நான் திருப்பி கொடுக்கதான் நினைச்சேன், பட் கொடுக்காம போனதுக்கு மன்னிச்சிருங்கன்னு மன்னிப்பு கேட்டு அந்த ரிங்கை இப்ப திருப்பி கொடுக்க இந்த இடத்துல தான் புரேல் எதுக்காக அந்த ரிங்கை இவனை யூஸ் பண்ண அலோ பண்ணாருங்கிற மேட்டர் ஓபன் ஆகுது. நம்ம பிராங்க் இந்த ரிங் அந்த ஸ்டேஜ்ல இருந்து ஃபர்ஸ்ட் டைம் எடுத்தப்ப இதுக்கு இவன் தான் சரியான ஆள்னு அந்த முக்காடு போட்ட ஆள் நம்ம புரேல் கிட்ட சொல்லியிருக்கான். ஒருவேளை அந்த ரிங்கை டெஸ்ட் பண்றதுக்காக தான் நம்மால யூஸ் பண்ணிக்கிட்டாங்களான்னு பார்த்தா இதுவும் ஒரு விதத்துல ஒரு டெஸ்ட் தான். ஆனா இவங்க டெஸ்ட் பண்ண நினைச்சது ரிங்க இல்ல, நம்ம ஹீரோவை தான் டெஸ்ட் பண்ண பார்த்திருக்காங்க. அதுவும் எப்படின்னா இந்த ரிங்கோட பவரை யூஸ் பண்றப்ப ஒருத்தனோட முடிவும் செயல்திறனும் எந்த அளவுக்கு சேஞ்ச் ஆகுதுங்கிறத பாக்குறதுக்காக தான் இந்த ரிங்கை நம்மால் கிட்ட விட்டு வச்சிருக்காங்க. நம்மால் அந்த ரிங்கை யூஸ் பண்றதுல ஆரம்பத்துல எதோ சொதப்புனாலும் போக போக அந்த ரிங்கை யூஸ் பண்ணி மக்களுக்கு நல்லது பண்ணதான் அதிகமா நினைச்சிருக்கான். அதுவும் இந்த ரிங்கோட பவரை யூஸ் பண்றப்ப இவன் எடுத்த முடிவுகளும் அதுக்கான செயல்திறனுமே ரொம்ப அபாரமா இருந்திருக்க. உன்ன மாதிரி ஒரு ஆள் என் கூட இருந்தாதான் டெக்னாலஜியை எந்த அளவுக்கு பொட்டன்ஷியலா யூஸ் பண்ணணுங்கிறத மக்களுக்கு என்னால கத்துக் கொடுக்க முடியும்னு இவனை அவரோட கம்பெனிக்கு போர்டு மெம்பரா வர சொல்லி ஒரு மிகப்பெரிய ஆஃபரை கொடுக்குறாரு. இதே ஆஃபர் நமக்கு கிடைச்சிருந்தா இந்நேரம் அவன் காலில் விழுந்து அவன் கூடவே போயிருப்போம். ஆனா இப்ப ஹீரோ என்ன பண்றான்னா இந்த ரிங்கோட பின் விளைவுகள் எல்லாத்தையுமே தெளிவா புரிஞ்சுக்கிட்டு இந்த மாதிரி டைம் டிராவல் பண்ணி ரியாலிட்டியை மாத்துறதுல எனக்கு துளி கூட விருப்பம் இல்ல, நமக்கான ஃபியூச்சரை நம்ம வாழ்ந்து பார்க்கணுமே தவிர அதை மாத்தி அமைக்க நினைக்க கூடாதுன்னு இவரோட ஆஃபரை ஒரே வார்த்தையில வேண்டாம்னு மறுத்துறான். இதுக்கு புரேலும் சரின்னு சம்மதிச்சு அப்படின்னா அந்த ரிங்கை நானே திரும்ப எடுத்துக்கிறேன்னு அதை ரிட்டர்ன் கேட்க நம்மால் தர முடியாதுன்னு ஒரு ஸ்டெப் பின்னாடி போய் இதுவும் போதை மருந்து மாதிரி ஒருத்தனை அடிமையாக்க கூடியதுதான். சொல்ல போனா இந்த மாதிரி ஒரு போதையால தான் நான் என் அக்காவே இழந்தேன்னு சொல்லி ரிங்க கீழே வச்சு பக்கத்துல இருந்த ஒரு இரும்பை தூக்கி அப்படியே அதை அடிச்சு உடைச்சிடறான். இவன் அப்படி உடைச்சதும் புரேல் கூட இருந்த முக்காடு போட்டால் ஒரு மாதிரி ஜிகு ஜிகு ஜிகுன்னு மின்ன ஆரம்பிக்க அதை பார்த்து ஜெயிலா பீதியானதும் ஆள் பார்க்க வேற பேய் மாதிரி இருக்கான், நம்மால் மேல பாஞ்சு குதற போறான்னு பார்த்தா கொஞ்ச நேரத்துல ஆள் சைலண்ட் ஆகி நார்மல் ஆயிடுறான். ஆக்சுவலா புரேல் அந்த முக்காடு போட்டால இன்கிராம்னு ஏதோ ஒரு பேர் வச்சுதான் கூப்பிடுறாரு. மேபி அவன் கம்ப்யூட்டரா கூட இருக்கலாம். ஆனா படத்துல இவனை பத்தி எந்த ஒரு டீடைலையுமே பெருசா சொல்லல. இப்ப ஹீரோ பண்ண விஷயத்துக்கு புரேல் என்ன சொல்ல போறாருன்னு நம்மளாம் ஆர்வமா வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தா பெருசா எதுவும் ரியாக்ட் பண்ணாம நான் கொடுத்த ஆஃபர் இன்னமும் வெயிட்டிங்ல இருக்காருன்னு சொல்லுவாரு பாருங்க. ஹீரோ அதை பார்த்து அதிர்ந்து போறான். இவ்வளவு பண்ணதுக்கு அப்புறம் ஏன் இந்த ஆஃபர்னு கேட்கும்போது நீ எனக்கு ஒரு பர்ஃபெக்டான பார்ட்னருங்கிறத மேற்கொண்டு ப்ரூவ் பண்ணிட்டேன்னு சொல்ல அதான் ஆல்ரெடி உங்க கூட இந்த முக்காடு போட்ட பையன் இருக்கானே அப்படி இருக்க எதுக்காக என்ன எதிர்பார்க்கறீங்கன்னு கேட்டதும் இந்த முக்காடு போட்ட பையன் எல்லாத்துக்குமே தியரிட்டிக்கலா அனலைஸ் பண்ணி நான் சொல்றதுக்கெல்லாம் ஆமாஞ்சாமி தான் போடுவான். ஆனா எனக்கு தேவை என் கண்ணை பார்த்து நேருக்கு நேரா எந்த பயமும் இல்லாம நோன்னு சொல்லக்கூடியவங்க. அதாவது நான் ஒரு தப்பான விஷயத்த பண்றேன்னா அது தப்புன்னு என்னை பார்த்து நேருக்கு நேரா சொல்ல எனக்கு ஒரு ஆள் வேணுங்கிறத ரொம்ப ஓப்பனாவே சொல்றாரு. ஆனா ஹீரோ அந்த மோதிரத்தை யூஸ் பண்ணி சாவோட விளிம்பு வரை போயிட்டு வந்ததால டெக்னாலஜியும் மெடிசன் மாதிரி ஒரு ஆபத்தான கருவிதாங்கிறத புரிஞ்சுக்கிட்டு நீங்க எதிர்பார்க்கிற உதவியை நான் ஆல்ரெடி பண்ணிட்டேன்னு சொல்லி அவர் கிஃப்டா கொடுத்த ட்ரைபாண்டை கலட்டி வச்சுட்டு ரெண்டு பேரும் அப்படியே கிளம்புறாங்க. இதை பாக்குறப்ப ஹீரோவும் ஹீரோயினும் இதுக்கு முன்னாடி வாழ்ந்துகிட்டு இருந்த நார்மல் லைஃபே நமக்கு போதும்னு முடிவெடுத்த மாதிரி தெரியுது. புரேல் ஒன்னும் வில்ல மாதிரி காசுக்காக தப்பு பண்ற ஆள்லாம் இல்ல. ஐயோ புரேல்னு சொன்னவனே அந்த ஆளை மறந்துட்டேன் பாத்தீங்களா. ஆமா வில்ல என்ன ஆனா சொல்ல மறந்துட்டேங்க. பிளைட் கிராஷுக்கு அப்புறம் நம்ம ஹீரோ அதுக்குள்ள இருந்து வெளியே வரும்போது ஹீரோயின் அவனை கைத்தாங்களா கூட்டிட்டு வரப்பவே பிளைட்டுக்குள்ள ஒரு பயங்கரமான பிளாஸ்ட் ஆகும். சோ அதை வச்சு நம்ம புரிஞ்சுக்கலாம் வில்லனோட சோலி உள்ளே முடிஞ்சு போச்சு. இப்ப ஹீரோ எடுத்த முடிவால புரேல் ஒரு பக்கம் ரொம்ப சோகமா இருக்கிற மாதிரி தெரியா, இந்த பக்கம் நம்ம ஜோடி ரொம்ப ஜாலியா நடந்து போற மாதிரி காட்டி இந்த இடத்துல படத்தை முடிக்கிறாங்க. நம்ம ஹீரோ அவர் கொடுத்த அவ்வளவு பெரிய ஆஃபரை ரிஜெக்ட் பண்றதுக்கான ஒரு மெயினான காரணம் என்னன்னா இந்த ஆள் ட்ரைபாண்டை உருவாக்கின மாதிரி இஷ்டத்துக்கு அந்த மோதிரத்தை ஏகப்பட்டதை உருவாக்கி வியாபாரம் பண்ணிட்டான்னு வச்சுக்கீங்களேன். ஆக்சுவலா அவர் நல்லது நினைச்சுதான் வியாபாரம் பண்ணுவாரு. சொல்ல போனா இவன் மூலமா அந்த டெக்னாலஜியை எப்படி யூஸ் பண்ணணும்னு மக்களுக்கு டீச் பண்ண போறதாலாம் இவர் கனவு கண்டாரு. எல்லாம் நல்லதுதான். ஆனா இந்த டைம் டிராவலுங்கிற விஷயம் மனுஷனுக்குள்ள
ஹீரோக்குள்ள இருக்கிற நல்ல குணத்தை கொஞ்சம் கொஞ்சமா மாத்தி அவன் செஞ்ச தப்புகளை சரி பண்றதுக்கு பதிலா தப்பு பண்றதுக்காகவே அந்த டைம் டிராவலை யூஸ் பண்ற மாதிரி சேஞ்ச் ஆகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு. அதனாலதான் நம்ம ஹீரோ ஒரே முடிவா அந்த ஆஃபரை ரிஜெக்ட் பண்ணியிருக்கான். இந்த படத்தை சைஃபை ஆங்கிள் பாத்தீங்கன்னா கதையில நிறைய லாகிங் இருக்கு. இதே த்ரில்லர் ஆங்கிள் பாத்தீங்கன்னா படம் சீன் பை சீன் பயங்கர சுவாரஸ்யமா இருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணி ஷேர் பண்ணி சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. மீண்டும் அடுத்த வீடியோல சந்திக்கலாம்.